வெல்கம் டு எமர்சன்ஸ் ஃபிசிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நீட் 2026 ரீஎக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ் பேப்பரை உடைய சொல்யூஷனை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பேப்பர் கொஞ்சம் டஃப்பு தான். எல்லா ஐ திங்க் நியர்லி அவுட் ஆஃப் 45 கொஷின் ஒரு 20 கொஷின் மேலே டஃப்பாக தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனவே வில் சி த சொல்யூஷன். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றா பார்ப்போம். First question, a particle of mass m moving along horizontal x-axis from x to L. Mass இருக்கு, எங்கேருந்து எங்கே போகுது, 0லேருந்து Lன்ற டிஸ்டன்ஸ் போகுது. The coefficient of kinetic friction varies as mu naught x, xன்றது 0 to L. ஓகே, இதுதான் coefficient of kinetic friction, where mu naught alpha are constant. Okay, appropriate dimension, so that mu naught L இருக்கிறப்ப அந்த mu k அதான் kinetic friction is 0. Okay, the total work done by the frictional force during the motion is, answer கொடுத்துட்டாங்க. அந்த total kinetic friction work done by the kinetic friction அதான் இவ்வளவுன்னு கொடுத்தாச்சு. where g is acceleration, the value of n, இதோட n வேல்யூ கேட்டிருக்கு. ஓகே, முதல்ல work done by the frictional force நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். work done is equal to frictional force into the distance, the general formula. ஓகே, இதில் இந்த frictional force பற்றி நம்ம படிப்போம். coefficient of friction 2 கொடுத்துருக்கு, mu k when L is 0. Lன்ற டிஸ்டன்ஸ் போகிறப்போ coefficient of friction 0. mu k x is equal 0 போட்டேன்னா என்ன ஆயிரும்? அப்போ 0 will be, இந்த இடத்துல x becomes 0, which is mu naught minus, okay, that value is Lன்ற டிஸ்டன்ஸில் mu naught is 0. அப்போ mu k, அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ஜென்ரலாக எழுதுவோமே, mu naught equal to 0, that means L 0 இருக்கிறப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆயிரும்? mu k Lன்ற பொசிஷன் முதல் எடுத்துக்க. Lன்ற பொசிஷன், Lன்ற பொசிஷனில் mu naught minus alpha into L. ஆல்ரெடி we know mu k L is 0. அப்போ mu naught minus alpha into L equals 0. அப்போ mu naught is equal to alpha into L. இப்போ alpha equal to mu naught L. நம்ம ஆல்ஃபாவுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, நம்ம ஃபார்முலா ஃபார் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேனாலே mu k into dx, mu k into mg into dx. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா mu k into mg into dx. mu k வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் mu k வேல்யூ, mu naught minus alpha into x into dx ன்னு சொல்லலாம். mg it's a constant, m into g. ஓகே, இப்போ இது ஸ்மால் ஒர்க் டன் ஆக்சுவல் ஃபார்முலா. இப்போ டோட்டல் ஒர்க் டன் வேணும்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். வேர் டு வேர் 0 to L. இப்போ இது 2 டேர்மாக பிரிச்சிடலாம். 0 to L, ஃபர்ஸ்ட் டேர்ம் mu naught mg into mu naught mg into dx, இது ஒரு டேர்ம், மைனஸ் ஆல்ஃபா into mg into x dx. இப்போ ஆல்ஃபாக்கான வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம், mu naught by L. இதை 2 பார்ட்டாக நம்ம, அதே இது 0 to L தான், 2 பார்ட்டாக இதை ஆக்கிட்டோம். அப்போ நெட்வொர்க் தான் நம்ம பார்க்குறப்போ இதில் ஆல்ஃபாக்கு போல mu naught by L. அப்போ இதை வேணா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணிடலாம். mu naught mg கான்ஸ்டன்ட், dx இன்டெகிரேட் பண்ண x 0 to L. ஃபர்ஸ்ட் பார்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட், இதில்
ஆல்ஃபா வந்து மியூ நாட் பை எல் கான்ஸ்டன்ட். அப்போ மியூ நாட் பை எல்லை வெளியே எடுத்துடலாம், எம்ஜியை வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 லிமிட் 0 to எல். அவ்வளோதான். இதான் நெட் ஒர்க் டன். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ மியூ நாட் அப்பர் லிமிட் மட்டும்தான் இன்ட்டு எல் மைனஸ் இதுலேயும் அப்பர் லிமிட் மட்டும்தான் மியூ நாட் எம்ஜி பை எல் இன்ட்டு எல் ஸ்கொயர்ட் பை 2. லோவர் லிமிட் போட்டால் 0 ஆயிடும். ஒரு எல் கேன்சல் ஆயிடுச்சு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் எம்ஜி எல்ல காமனாக எடுத்தேன்னா 1 மைனஸ் 1 by 2. இதுதான் ஒர்க் டன், which is nothing but 1 minus half is half. Half mu naught mg into L. இதுதான் அவனுடைய வேல்யூ. அது எதுக்கு ஈக்குவல் அவனே கொடுத்துருக்கான்னா the term is equal to n into mu naught mgl. n into mu naught mgl. அப்போ L என்னன்னா n is nothing but 1 by 2 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ இதை புரிஞ்சு போட்டுருங்க. ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்கு. எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா கொடுத்தாச்சு. உனக்கு தெரியும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு எம்ஜி. இது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு எம்ஜி இன்ட்டு டிஎக்ஸ். மியூகேவுடைய ஃபார்முலா கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் போட்டோம். இவ்வளோதான். மியூகேவுடைய ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது டோட்டல் ஒர்க் டன் வேணும். வேர் டு வேர் வி ஷுட் மூவ் 0 to L, 0 to L. ஸோ மியூ நாட் எம்ஜி டிஎக்ஸ். இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த ஆல்ஃபா பாலாக சப்ஸ்டியூட் பண்ணோம். ரெண்டு பார்ட்டாக எடுத்து ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஒன்றில் எக்ஸ் வருது, இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 வருது. இன்டகிரேட் பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணால் ஆஃப் மியூ நாட் எம்ஜிஎல் தான் ஆன்சர். n into mu naught mgl, அப்போ n will be equal to half is the answer. Okay. ரெண்டாவது கொஸ்டின். The mean free path of a molecule of an ideal gas A is half the another ideal gas. Okay, half that of அப்போ mean free path of A is half the value of mean free path of B. இதான கொடுத்துருக்கு. Mean free path of a molecule of an ideal gas A is half that of another ideal gas. Mean free path of another ideal gas. The diameter of the spherical molecule of A is, அப்போ diameter of the molecule A is twice that of diameter of B, or 2 times diameter of B. Okay. The number density of A and B are Na, Nb. Number density are Na, Nb. The correct option is Na க்கும் Nb க்கும் relation. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். நம்பர் டென்சிட்டி ஃபார்முலா 1 by root 2 into pi d squared n is the relation. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு lambda A, diameter A, Na. Na by Nb தான் கேட்டிருக்கு. ஓகே, அப்போ Na வெளியே எடுத்துடலாம். Na will be 1 by root 2 into pi dA squared into mean free path of A. இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. செகண்ட் கேஸ்க்கு Nb equal to 1 by root 2 time pi into diameter of B is diameter of A by 2 போட்டலாமா? Diameter of A by 2 the whole square. அடுத்தது mean free path of B is 2 time mean free path of A, 2 time lambda A. அப்போ இது டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடுச்சு. இந்த 2 4i மேலே போயிடுச்சு. சரி, கம்மிங் டு Na. இப்போ Na பார்த்தா இந்த 2வை தவிர மற்றது எல்லாம் சேர்ந்தா Na. அப்போ
NB is equal to, இப்போ நான் அது ப்ளூவில் ரவுண்ட் பண்ணுறேன், 1 divided by root 2 pi dA. இந்த 2 தவிர மற்ற எல்லாம் வெளியே எடுத்தேன்னா that is NA. 4 by 2 2NA. உனக்கு என்ன வேணும்? NA is nothing but NB by 2. அதான் ஆன்சராக இருந்திருக்கணும். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரொம்ப ஈஸியான கொஷன். If you are thorough with the formula, you can able to get the answer. மீன் ஃப்ரீ பாத் 3 ஃபார்முலா உண்டு. இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது ப்ரெஷரை வச்சு ஒரு ஃபார்முலா வரும், டென்சிட்டி வச்சு ஒரு ஃபார்முலா வரும். இந்த மூணையும் நீ தரவாக இருந்தேன்னா எப்படியும் ஒரு சம் இது வந்துட்டு தான் இருக்கு. அடுத்த கொஷின் போகலாம். 2 identical inductors connected in 2 different configuration. இது ஒரு configuration, இது ஒரு configuration where a time varying current, it's an AC current just like flowing as shown in figure. The induced EMF between the point A and B, induced EMF between A and B, okay. Induced EMF A and B in the configuration is EP and EQ. அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆனது EP, இதில் ப்ரொடியூஸ் ஆனது EQ. Okay. The ratio of EP by EQ, mutual inductance is neglected. Here we are assuming only self-inductance. எல்லாம் L, 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 L. நல்லா தெரியணும். When they connected in series, just like resistance, effective inductance will be equal to 2L. Here they are parallel. Effective inductance will be equal to L1 into L2, 1 by L plus 1 by L, which is equal to 2 by L, தலைகீழா எடுத்தா L by 2. In other words, R1 R2 divided by R1 R2 formula. So L into L divided by L plus L. அப்போ L squared by 2L. அப்போ L by 2 is the total inductance in this case. Okay. We wanted to find out EMF induced. நமக்கு EMF induced formula தெரியும். minus L into di by dt. ஓகே. இப்போ நமக்கு ரெண்டுடைய ரேஷியோ தான் வேணும். ஸோ இதில் எப்படி EMF ஃபர்ஸ்ட் கேஸ் அதை EPன்னு வச்சுக்கலாமா? EP will be equal to minus L into I தான் current di by dt, di by dt. இது EMF induced in the first case. EMF induced in the second case will be minus L இருக்க இடத்துல L by 2 போட்டோம், di by dt. இவ்வளவுதான். So we wanted to find out EMF induced. அப்போ இதுல 2L. Sorry. Now they are in series, no? 2L. அவ்வளவுதான். EP by EQ போடு 1 divided by 2. அப்போ EP by EQ is equal to, so மேல 2 இருந்திருக்கும், 2L di by dt, L di by dt cancel ஆயிரும், by 1 by 2, that will goes to the numerator. Answer is 2 into 2, 4 is the answer. So I think this answer is not given in the option. Option 1, which is 1 by 4. Option 2, 1 by 2. Option 3, which is 1. Option 4, 2. Actual, there is no answer is found. Answer is 4. The ratio of EP by EQ is 4 is the correct answer. Okay. For sound waves, if the number of notes for fifth harmonic of an open-end pipe is N, and that of ninth harmonic of same pipe with one end closed is M. அப்போ Nன்றது number of notes in open organ pipe in fifth harmonic.
அடுத்தது ninth harmonic closed organ pipe. அதில் number of node m. Ratio of n and m. n by m. First, fifth harmonics of open pipe. அப்போ fundamental frequency இதான் fundamental frequency of a open organ pipe. உனக்கு ஃபார்முலா தெரியும். Fundamental frequency is V by 2L. இதில் ஒரு நோடு இருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். இதில் ஃபிஃப்த் ஹார்மானிக்ஸ். ஃபிஃப்த் ஹார்மானிக் இஸ் 5 டைம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இதில் நல்ல கிளியராக இருக்கணும். இந்த கேஸ் ஆஃப் ஃபிஃப்த் ஹார்மானிக் ஹவு மெனி நோட்ஸ் வில் பி தேர்? n நோட்ஸ். எவ்வளோ ஃபிஃப்த் ஹார்மானிக்னா 5 நோட்ஸ். எப்படி சார்? இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் ஓவர்டோனுக்கு எப்படி டயக்ராம் இருந்திருக்கும்? இதில் எத்தனை நோடு இருக்கு? 2 நோட். அப்போ தேர்ட் ஹார்மானிக்ஸ் எத்தனை இருந்திருக்கும்? 3 நோட். ஃபோர்த் ஹார்மானிக்ஸ் எத்தனை நோடு இருந்திருக்கும்? 4 நோட். ஃபிஃப்த் ஹார்மானிக்ஸ் எத்தனை நோடு இருந்திருக்கும்? 5 நோட். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு n இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதே கான்செப்ட் படி அடுத்தது ஓப்பன் ஆர்கன் பைப்பில், இது ஓப்பன் ஆர்கன் பைப் முடிஞ்சது. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் 9th ஹார்மானிக். அப்போ இந்த கேஸ் ஆஃப் க்ளோஸ்ட், இது ஓப்பன் ஆர்கன் பைப். ஓப்பன் ஆர்கன் பைப். அப்போ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பை இங்கே அனலைஸ் பண்ணுவோம். இன் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் fundamental frequency is nothing but V by 4L. இதில் தான் it has only odd harmonics. In the case of open organ pipe, odd உண்டு, even உண்டு. First harmonics உண்டு, second harmonic உண்டு, third harmonic, fourth harmonic, fifth harmonic for 5 notes. ஆனால் in the case of closed organ pipe, first harmonics உண்டு, அடுத்த third harmonics உண்டு, 3 time fundamental frequency. Fifth harmonics உண்டு, 5 time fundamental frequency. சரிதானா? அண்ட் 9th ஹார்மானிக் உண்டு, 9 டைம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இப்போ தான் நம்ம கவனமாக கவனிக்கணும். அப்போ ஹவு மெனி நோட்ஸ் ஆர் தேர்? இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் த க்ளோஸ்ட் ஹார்மானிக் பைப் இஸ் 9th ஹார்மானிக் இஸ் ஃபார்முலா n plus 1 by 2. அப்போ n எவ்வளவு? 9th ஹார்மானிக். 9 plus 1 10 by 2, 5 notes. இதுக்கும் 5 notes தான். அதை வந்து mன்னு வச்சுருக்கிறோம். m is equal to 5. இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்லிடுறேன். ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். அப்போ n is to n, 1 தான் ஆன்சர். ஆனால் இங்கே எப்படி சார் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்? இதில் எத்தனை நோடு இருக்கு? ஒரே நோடு, 1 நோடு. அடுத்தது தேர்ட் ஹார்மானிக்ஸ், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். இதுக்கு தேர்ட் ஹார்மானிக்ஸ் பேர் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். அதுக்கு நீ டயக்ராம் போட்டேன்னா இதில் எத்தனை நோடு இருக்கு? 2 நோடு. அப்போ இதுக்கு எத்தனை நோடு இருந்திருக்கும்? 3 நோடு இருந்திருக்கும். கரெக்ட் தானே? போடுறேன். போடு. இதில் எத்தனை நோடு இருக்கு? 1 2 3. அப்போ ஃபிஃப்த் ஹார்மானிக்ஸுக்கு 3 நோடு, ஃபிஃப்த் ஹார்மானிக். அப்போ 9th ஹார்மானிக் இதே மாதிரி டயக்ராம் போகிற 5 நோட்ஸ் வரும். என்னும் 5 தான், எம்மும் 5 தான். n by m is 5 by 5. ஆன்சர் இஸ் 1. இதில் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓப்பன் ஆர்கன் பைப்பை பொறுத்தவரை ஈவன் அண்ட் ஆட் ஹார்மானிக்ஸ் இருக்கும்.
இதில் ஒன்லி ஆட் ஹார்மானிக்ஸ் இருக்கனால தான் நோட்ஸ் உடைய நம்பர் மாறுது. இது இது வந்து இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இது ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் விச் இஸ் ஈக்குவல் தேர்ட் ஹார்மானிக்ஸ், செகண்ட் ஓவர்டோன் விச் இஸ் ஃபிஃப்த் ஹார்மானிக்ஸ், தேர்ட் ஓவர்டோன் விச் இஸ் நைன்த் ஹார்மானிக். அப்போ அதில் எத்தனை நோட்ஸ் வந்திருக்குன்னா 5 நோட்ஸ். 1 2 3. எத்தனை நோட் வந்திருப்பார்? 1 2 3 1 2 3 4. எங்கே இன்னொன்று விட்டுட்டோம்? அப்போ இங்கே ஒன்று விட்டுட்டோம். செவன்த் ஹார்மானிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, N5 7V/4L, அது தேர்ட் ஓவர்டோன். அப்போ ஃபிஃப்த் ஹார்மானிக்ஸ் இஸ் நத்திங் பட் தேர்ட் ஓவர்டோன். அப்போ நைன்த் ஹார்மானிக் இஸ் ஃபிஃப்த் ஓவர்டோன், அதில் 5 வரும். எனிவே அதை டயக்ராம் போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் லாங்காக வந்திருக்கும். 1 2 3 4 5. இப்போ பார் கரெக்டாக இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர். ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். இதில் 1 2 3. அப்போ இதில் 1 2 3 4 இதோட முடிஞ்சிடும். பார் ஃபிஃப்த் ஹார்மானிக். இதுதான் நைன்த் ஹார்மானிக் ஹேஸ் 5 நோட்ஸ். 1 2 3 4 5. இது ஆன்சர். இதுக்கு அடுத்தது எனிவே 5 is 2. 5/5 ஆன்சர் இஸ் 1. Consider a long solenoid of length L, radius R. N is the number of turns per unit length. Mu naught is the permeability of free space. The inductance of the solenoid. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ solenoid. ஃபார்முலா நேராக தெரிஞ்சுக்கிறது நல்லது. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் solenoid is mu naught N² A/L. இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த லாங் solenoid ஃபார்முலா. இதில் ஸ்மால் கேபிட்டல் என் கொடுக்கல, ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஸ்மால் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்பர் per unit length, number of turns per unit length. ஓகே, அப்போ இதை நீ என்ன பண்ணுன்னா multiplied by L divided by L. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2n/L வந்துருச்சு. mu naught ஸ்மால் n ஸ்கொயர்டாக மாறிடுச்சு. A into L இதான் ஃபார்முலா. ஸோ mu naught n². A இருக்க இடத்துல πr² போட்டுரு. mu naught n² into πr² into L. ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரேடியஸ் இருக்கு. ஸோ mu naught n² πr² L. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். Consider a particle moving along a straight line whose position as a function of time is given as, அதோடைய position as a function of time is given as alpha t² minus beta t plus gamma. Okay, where alpha is 1 meter per second squared, beta is 6 meter per second squared, second, gamma is 5 meter. The average speed of the particle. உனக்கு average speed equal to total distance traveled by total time. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் எந்த டைம்லேருந்து எந்த டைம்? 0லேருந்து 6 செகண்ட். முதல்ல 0ல் எவ்வளவு பொசிஷனில் இருக்குது? இது பொசிஷன். ஸோ பொசிஷன் எவ்வளவு? 0. அப்போ எஸ் when time is 0. அப்போ ஆல்ஃபா இஸ் 0 ஆயிடுச்சு. இதுவும் 0 ஆயிரும். காமா இஸ் நத்திங் பட் 5 மீட்டர். அப்போ 5 மீட்டர் பொசிஷனில் when t equal to 0. நல்லா கவனிக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் எடுத்தோம்னா இது
0 5 மீட்டர் பொசிஷன்ல ஸ்டார்டிங்ல இருக்கு. அடுத்தது t equal 6 meters பார்ப்போம். அடுத்தது போது பொசிஷன் when t equal to 6 seconds போடு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே தான், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், அதுவும் 5 மீட்டர் தான். அப்போ ஸ்டார்டிங்கும் 5 மீட்டர், எண்டிங்கும் 5 மீட்டர். அப்போ எங்கேயோ போயிட்டு ரிட்டர்ன் ஆகி அதே இடத்துல வந்து நின்றுச்சு. அதான மீனிங். சரி, அப்போ எங்கேயாவது போய் ரிட்டர்ன் ஆகுதுன்னா அப்போ வெலாசிட்டி 0. வெலாசிட்டி என்ன? அப்போ differentiate the displacement, you will get velocity. Velocity will be equal to 2 alpha t minus beta. First differentiation. அப்போ velocity அந்த இடத்துல 0 டர்ன் ஆகுதுன்னா எந்த டைம்ல? அப்போ velocity 0 equal to 2 into alpha value நமக்கு கொடுத்திருக்கு 1 into t minus beta value 6. அப்போ 6 is equal to 2t. அப்போ t will be equal to 3 seconds. அப்போ 0ல இருந்து 3 செகண்ட்ல டர்ன் ஆகுது. அப்போ 3 செகண்ட்ல என்ன டிராவல் பண்ணியிருக்கோம்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் 5 மீட்டர், எண்டிங் 5 மீட்டர், அதே இடத்துக்கு வந்துருச்சு. உனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும். இப்போ ரொம்ப கிளியராக இருக்கு. அது டிராவல் பண்ணுது ஏதோ டைரக்ஷன்ல 3 செகண்ட்ல ரிட்டர்ன் ஆகுது. வெலாசிட்டி 0 ஆகுது. தட் மீன்ஸ் அந்த பாயிண்ட்ல ரிட்டர்ன் ஆகுது. இப்போ அதை நம்ம எடுப்போம். அப்போ 3 செகண்ட்ல எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் when t equal to 3 seconds, when 3 seconds போட்டேன்னா alpha is nothing but 1. 1 into 3 squared 9 minus beta 6 into 1 plus 5. அப்போ அது எந்த பொசிஷன் வந்திருக்குன்னா 9 plus 5, 9 plus 5 14. So 9 minus 6 or 3, 8 meter position. That means இது 8 மீட்டருக்கு டிராவல் பண்ணியிருக்கு. எப்போ? t equal to 3 seconds. மறுபடியும் போட்டுரு. நம்ம போட்டது ரைட் தானா? இங்க வெலாசிட்டி 0 ஆச்சு. வெலாசிட்டி 0 ஆனாலும் எந்த டைம் 3 செகண்ட்ல அது 0 ஆகுது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 3 செகண்ட் என்ன இருக்கு? ஆல்ஃபா 1 into 3 square 9 minus பீட்டா வந்து 6 into 1 6 plus 1 இப்போ 8 மீட்டர். அப்போ இது டிராவல் பண்ணுது, இங்க 8 மீட்டர் டிராவல் பண்ணிடுச்சு. மறுபடியும் அப்ப என்ன வந்தாச்சு? இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதான மீனிங் 5 மீட்டர். ஸோ இது இதோட ஆவரேஜ் ஸ்பீடு வேணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸோ இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல 5, இது 2 செகண்ட், இது வந்து 0 செகண்டு, 8 மீட்டர் டிராவல் ஆகுது. t equal to 3 செகண்ட் போட்டோம்னா என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம்? என்னன்னா பீட்டா வந்து 6, ஆனா இங்க டைம் வந்து 3 செகண்ட்ஸ்ல. அப்போ 6 into 3, அதான் அங்க தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பொசிஷன் நம்ம எடுத்த தப்பு. 3rd செகண்ட்ல எங்க போயிருக்குன்னு பாரு மறுபடியும். அப்போ 0லையும் 6th செகண்ட்லையும் 5 மீட்டர்ல இருக்கு. இப்போ
3 செகண்டில் அது டேர்ன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு? S is equal to 9 minus 18 plus 5, which is nothing but 14 minus 18 minus 4 meters. அப்போ இது -4 மீட்டர் டிராவல் பண்ணிடுச்சு. பொசிஷன் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. அப்போ மறுபடியும் அதே பொசிஷன். அப்போ எப்படி போயிருக்கு? இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது டிராவல் பண்ணுறது இந்த டிஸ்டன்ஸ், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அதே டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 minus 4 டிராவல் பண்ணது எவ்வளவு? 9. இங்கே டிராவல் பண்ணது 9, 18. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 9 plus 9, 18. டோட்டல் டைம் வந்து அதான் 6 செகண்ட்ஸ். அப்போ 18 by 6 is nothing but 3 meter per second தான் ஆன்சர். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் 3 meter per second. கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. என்ன பண்ணோம்? அதோடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. t = 0 5 மீட்டர், t = 6. எண்டு ஸ்டார்டிங்லேயும் 5 மீட்டர் தான் இருக்குது, எண்டிங்லேயும் 5 மீட்டர் தான் இருக்குது. அடுத்தது தட் மீன்ஸ் எங்கேயோ போய் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதனால் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா அது ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த பாயிண்டில் ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்த்தா 3 செகண்டில் ரிட்டர்ன் ஆகுது. அப்போது பொசிஷன் அட் 3 செகண்ட் பார்த்தேன்னா -4. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகி -4 போயிட்டு 6th அந்த 6 செகண்டில் மறுபடியும் 5 மீட்டர் வந்துச்சு. அப்போ மொத்தமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் -4. தட் மீன்ஸ் 5 + 4 9 மீட்டர் நெகட்டிவில் வருது, 9 மீட்டர் பாசிட்டிவ். இது டோட்டல் டிஸ்டன்ஸ் தான். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 0 ஆயிருக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் 9 + 9 18. டோட்டல் டைம் 6. ஸோ 3 மீட்டர் per second. நல்ல கொஷன். Uranium, consider the following nuclear reaction. Uranium-238 converted into sodium plus helium. என்ன கேட்டிருக்கு? the Q value. எப்பவுமே மாஸ் ஆஃப் த ப்ராடக்டை ஆட் பண்ணு. மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் மாஸ் ஆஃப் த ரியாக்டண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிஃபரன்ஸ் பாரு, அதான் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகிருக்கும். போட்டுருவோமா? ஸோ யுரேனியம் தோரியம் வந்து 234.043. ஹீலியம் வந்து 4.003. மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் 0 ஒரு 3. அப்போ 6 4 0 8 3 2. 238.046. யுரேனியம் 238லேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணு 238. அப்போது மாஸ் டிஃபரன்ஸ் கிடைக்குது. மாஸ் டிஃபரன்ஸ் வந்து 238.050 மைனஸ் 238.046. சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். மொத்தத்தில் 6 கொஸ்டின் 4 0 0 எல்லாமே 0 0 தான். சரிதானா? ஸோ மாஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. இதை 931.5 மல்டிப்ளை பண்ணு. அப்போ 0.0 ஆர் நம்ம இப்படி வச்சுக்கலாம். 4 × 10⁻³ into 931.5 மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ நமக்கு 3726 வரும். 3726 இன்ட்டு இது வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இன்ட்டு 10⁻³ which is nothing but 273726 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறும். 10⁻6ல் -3 போயிடுச்சுன்னா கிலோ 10⁻³ ஆயிரும். ஸோ 3726 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் தான் ஆன்சர். ஓகே, ஒரு ஈஸியான கொஷன்.
A beam of light falls on a metal surface such that photoelectrons are generated. If the power of the light starts decrease linearly with time, the variation of photoelectric current and magnitude of stopping potential. உனக்கு தெரியும் photoelectric current directly proportional to intensity. அப்போ intensity அப்படின்றது energy radiated per second per unit area. பவர் பை ஏரியா தான். அப்போ பவரை நீ ரெடியூஸ் பண்ணேன்னா இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆயிரும். இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆயிருச்சுன்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆல்சோ வில் ரெடியூஸ். அப்போ இந்த ஆப்ஷனும் ரைட்டு. அப்போ டைம் கூட கூட நம்ம பவரை குறைக்கிறோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை குறைக்கிறோம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை குறைச்சா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டிகிரீஸ் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அடுத்தது, வாட் அபவுட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபார்முலா h nu minus w equal to EV naught, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டை தான் குறைச்சோம், நாட் த எனர்ஜி ஆஃப் லைட். அப்போ எனர்ஜி ஆஃப் லைட் அதே தான் இன்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு, அதே ஒர்க் ஃபங்க்ஷன் தான், அதே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான். ஏன்னா we didn't change. இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எதை ரெடியூஸ் பண்ணுறோம்? த பவர் ஆஃப் த லைட். பவர்ன்றது எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. அப்போது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிமைன் சேம். இதான் கரெக்டு. அப்போ இது ஆப்ஷன் இல்லை. ஸோ 1 இஸ் கரெக்ட். இது இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கும் பவருக்கும் ரிலேஷன் தான். Intensity is energy radiated per second per unit area. Energy by time தான் பவர். பவரை ரெடியூஸ் பண்ணுறோன்னா இன்டென்சிட்டி குறையும். இன்டென்சிட்டி குறைஞ்சா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் குறையும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் தட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. அதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் இப்போ பார்ப்போம். 3 capacitor, identical capacitor P, Q, R. அப்போ எல்லாத்தையும் C, C, C. Okay. Capacitor are connected to a battery of voltage V volt. As shown in figure, the energy stored in the P and total energy stored in the system are UP and UT respectively. Then UP by UT. முதல்ல UT கண்டுபிடிச்சிடலாம். இதோடைய total energy will be CV square. இதோடைய total capacitance இது ரெண்டும் series C1 C2 divided C into C divided by C plus C 2C. அப்போ C by 2 half into C by 2 plus C. C by 2 plus C. அப்போ 3C by 2 is effective capacitance. அப்போ இதோட effective capacitance வந்து 3C by 2 into V. அப்போ V square. அப்போ total energy will be, so 3C V squared by 4. Let it be equation number 1. இப்போ நம்ம பார்க்கணும், இதில் வோல்டேஜ் இதில் மட்டும் எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப். இதில் டோட்டல் வோல்டேஜ் ரெண்டுலையும் ஈக்குவல் தான். ரெண்டு கெப்பாசிட்டி சேமாக இருந்தால் வோல்டேஜ் ஸ்ப்ளிட் ஆயிரும். V by 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாரு. மொத்த வோல்டேஜ் V, ரெண்டு காம்பனண்ட், ரெண்டு சேம் கெப்பாசிட்டர். அப்போ இது ஒரு V by 2. அப்போ டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் இஸ் V. அப்போ energy drop in P will be equal to half into C தான். V இருக்க இடத்துல V by 2 the whole squared, V squared by 4, which is number 2.
உனக்கு யூபி பை 2 டிவைட் பை 4 இது 8 வருது. அப்போ நமக்கு வேண்டியது யூபி பை யூடி. இது 3 CV squared by 4. இது CV squared by 8. CV squared cancel ஆயிடுச்சு. UP by UT 3 CV squared by 4. அடுத்தது 1 by 2 விட்டுட்டோமோ 1 by 2 CV squared 8 போட்டோம்ல கரெக்டா. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா யூபி 8 2 times 6 வருது. ஆன்சர் 1 யூபி பை மாற்றி எடுத்துட்டோம். யூபி பை யூடி போடு. 1 by 6 கரெக்டாக வந்துடும். போடு. யூபி இஸ் நத்திங் பட் யூபி பை யூடி தான் கேட்டிருக்கு. சிவி ஸ்கொயர்ட் பை 8 divided by 3CV squared by 4. அப்போ இது 2 time CV squared cancel ஆச்சுன்னா 1 by 6 is the answer. 1 by 6 is the answer. So option 4, 1 by 6 is the answer. Okay. Question number 10. Water flows in a streamline motion through horizontal pipe of circular cross section as shown in figure. The pressure difference between P and Q. So let us keep it as P1 and P2. P1 minus P2 equal to 15 Newton per meter squared. Okay. The area of cross section of one A1 வச்சுக்கலாம். First இது A1 வச்சுக்கலாம். The area of cross section A1. இந்த ஏரியாவுடைய area of cross section A2. அப்போ A1 is 40 centimeter squared. Okay. A2 is 20 centimeter squared respectively. Okay. The rate of flow of water. Rate of flow of water என்றது volume of water flowing per second. அதை நம்ம Qன்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா தான் A1 V1 equation of continuityன்னு சொல்லுவோம். A2 V2. இது ரெண்டில் ஒன்று A1 V1 or A2 V2 தான் Q தான் கேட்டிருக்கு. Volume of the liquid flowing per second. இதான் நமக்கு வேண்டியது. This equation is called equation of continuity. இது ரெண்டு லா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ண போகிறோம். பெர்னோலி பிரின்சிபலையும் இங்கே எடுக்க போகிறோம். ஓகே. A1 கொடுத்துருக்கு, A2 கொடுத்துருக்கு. அப்போ A1 is 40 into V1 equal to A2 is 20 V2. அப்போ இது 2 times. அப்போ ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. V2 is nothing but 2 times V1 velocity. V1 V2ன்றது velocity at A1, velocity at A2. So V2 velocity is double as that of velocity at V1. சரி, அடுத்தது பெர்னோலி பிரின்சிபல். P by P plus R rho V squared plus ரெண்டு ஒரே ஹைட்டில் இருக்கனால அதை நம்ம எடுக்க வேண்டாம். இது P1 V1 P2 plus half into rho V2 squared equal to constant. இப்போ நமக்கு P1 minus P2 வெளியே எடுத்துரு. P1 minus P2 equal to half into rho into V2 squared minus V1 squared. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிடணும். இப்போ A1 இருக்குது, V1 கண்டுபிடிச்சிட்டா போதும். V1 கண்டுபிடிச்சிடணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ P2 minus P1 is 15. 1 by 2 into density is 1000. V2 is nothing but 2V1 the whole square. அப்போ 4V1 squared minus V1 squared. அப்போ which is nothing but 3V1 squared. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடுவோம். 500. அப்போ 15 by 500 into இது என்ன ஆச்சுன்னா
4v1 squared minus v1 squared is 3v1 squared. அப்போ v1ஐயும் நம்ம denominator கொண்டு வந்துடலாம். அப்போ v1 will be equal, last வந்துட்டோம். v1 will be equal to, v1 squared will be equal to 15 divided by 3 into 5,500. அப்போ இது nothing but 1 by 100. அப்போ v1 is equal to 1 by 10 meter per second. வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் வர்றோம். நமக்கு வேண்டியது ஏதாவது ஒன்று a1 v1 மட்டும் எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் per second is a1 is nothing but 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டை மீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றிடு 10 to the power of -4 into v1 is 1 by 10. இப்போ அவன் ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது 4 into 10 to the power of -4 மீட்டர் கியூப் per செகண்ட். இதான் நம்ம கால்குலேட் பண்ண யூனிட் இப்போ நம்ம வச்சிருக்கிறது. ஆனால் அது சென்டிமீட்டர் கியூபாக மாற்றணும். உனக்கு தெரியும், மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபாக மாற்றினா 10 to the power of 6 சென்டிமீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப். அப்போ இது என்ன ஆயிரும்? 4 into 10 to the power of -4 into 10 to the power of 6 சென்டிமீட்டர் கியூப் per second, which is nothing but, இதில் ஒரு 100 வருது, 400 centimeter cube per second is the answer. Okay, 400 is the answer. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒன்லி திங் கால்குலேஷன் பார்ட் கொஞ்சம் பெரியதாக இருக்குது. 2 லா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ணுறோம். பெர்னோலி பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். இது நம்ம இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். வெச்சூரி மீட்டர்ன்ற அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எடுத்ததை செய்யலாம். A current I0 flow through a metallic circular loop of radius r, as shown in the figure. The resistance of the segment ABC is, upper resistance of ABC is half that of resistance ADC by 2. So ABC உடைய resistance is half that of resistance at ADC. Okay. Magnitude of magnetic field at the center O is. இப்போ IO அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் மாறுது அப்படின்றப்போ கட்டாயம் இதுக்கு என்ன மாறுனா திக்னஸ் மாறுது. இது ரெண்டுமே லெங்த் வைஸ் ஈக்குவலாக இருந்திருக்கலாம். ஸோ IO ஈக்குவல் டு I1 + I2 நான் சொல்லிட்டேன். இதில் போன கரண்ட் இது I1 வச்சிட்டோம்னா இது I2. சரி, இப்போ I1 அப்படின்னா என்ன? முதல்ல I2 போடுவோம். I2 ஈக்குவல் டு ரெண்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் தான். ஏக்கு சி கேட இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் தான். I ஈக்குவல் V by R. ஆர்ன்றது ஓகே, ஆர்ன்றது ஏடிசியுடைய ரெசிஸ்டன்ஸ் I2. அப்போ I1 will be V by இதோடைய ரெசிஸ்டன்ஸ் அதில் பாதி R by 2. அப்போ I1 is 2I2. அப்போ இந்த இடத்துல I1 இருக்க இடத்துல 2I2 போடுறோம். ப்ளஸ் I2ன்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ IO is nothing but 3 times I2. ரைட். இப்போ இதில் போன IOக்கும் I2 I1க்கும் ரிலேஷன் கொண்டாந்தாச்சு. சரி, இப்போ கம்மிங் டு த ஃபார்முலா சைட். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட்
thumb rule எடுத்தேன்னா the forefinger, right handல forefinger point the direction of the current. Thumb gives a magnetic field. அப்போ B1 is outward. B2 is inwards. அப்போ B1 எதுக்கு ஈக்குவல் mu naught I1 by 2R, இது ரேடியஸ் R தான், by 2, இது செமி சர்க்குலர், அப்போ 4. அப்போ I1 is nothing but 2I2, நமக்கு தெரியும். I1 is 2I2, அப்போ mu naught 2I2 divided by 4R is B1. Clear இருக்கியா? 2I1, 2I2 by 4R. இது நடுவில் இருக்க magnetic field, it is outward. So B2 is magnetic field due to the second part of the conductor where the current is I2. அப்போ அங்க போன current mu naught I2 by அதே 4R. அப்போ B1ல ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கிரேட்டர் பர் 2ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் B1 minus B2. B1 B2க்கு காமன் ஃபேக்டர் mu naught I2 divided by 4R into இங்க 2 இங்க -1. That's all. அப்போ 2 minus 1 is 1. அப்போ mu naught I2 by 4R. இப்போ இந்த ஆன்சர்ஸை பார்த்தேன்னா ஆப்ஷன்ல என்னென்ன ஆன்சர் இருக்கு, இதுல சொல்யூஷனை டைப் பண்ணாம இருந்திருக்காங்க. இதுல என்னென்ன ஆன்சர் இருக்குன்னா, ஒரு ஆன்சர் இதுல I2 in terms of I2 will be equal to I0 by 3. அப்போ mu naught I2 இருக்க இடத்துல I0 by 3 into 4 12R. இதுதான் ஆன்சரும் கூட. ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து mu naught I divided by 12R. அப்போ இது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ பாருங்க, இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் தான் I0. ஆட் பண்றோம் I1 plus I2. I2வை I2ன்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா I1 இஸ் இட் இஸ் கிவன் 2 டைம் I2. எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஹாஃபாக இருக்கனால அப்போ கரண்ட் வில் பி மோர். அதை வச்சு 2I2 plus I2 இஸ் மொத்தத்தில் 3I3. I0 இஸ் 3I2. அப்போ இதுல போனது ஃபர்ஸ்ட் கேஸ்ல போனது I2 2I2 கரெக்ட் தானே. ஃபர்ஸ்ட் கேஸ்ல போனது 2I2, செகண்ட் கேஸ்ல போனது I2. B1 by B2, B1 is stronger than B2. பார்த்தேனாலே தெரியும். B1 minus B2 is the next magnetic field. அப்போ I0 இருக்க இடத்துல நம்ம போட்டோம், I2 இருக்க இடத்துல I0 by 3 போட்டோம். 3 into 4 12. இதான் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் at the center. Resultant will be outward. Is the final answer. Okay. In measurement of viscosity of liquids using terminal velocity experiment, the spherical ball of same radius but having different densities. The variation of the terminal velocity V of the ratio of density of the spherical ball to the density of the liquid is best represented by. இங்க என்ன நடந்திருக்கும், viscosity of the liquid யூஸ் பண்றோம், மெஷர் பண்ணணும். In measurement of viscosity of the liquid, இது ஸ்டோக்ஸ்ல ஃபால் மெத்தட்ல டெர்மினல் வெலாசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸ்பெரிக்கல் பாலை மாற்றுறோம். எதை மாற்றுறோம்னா டென்சிட்டி ஆஃப் த பாலை தான் மாற்றுறோம், சிக்மா. ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் கான்ஸ்டன்ட். சரி, இப்போ கமிங் டு த ஃபார்முலா, terminal velocity equal to 2 by 9 into
ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா ஆர் இந்த இடத்துல சிக்மா மைனஸ் ரோ ஏன்னா டென்சிட்டி ஆஃப் த பால் சிக்மான்னு வச்சிருக்கு டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ரோன்னு வச்சிட்டாங்க ஜி பை ஈட்டா இதில் ரோ பை சிக்மாவை வெளியே எடுக்கணும் சிக்மா பை ரோவை அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா 2/9 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ரோ பை சிக்மா பை ரோ -1 அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ரோவால் மல்டிப்ளை பண்ணிடு ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரோ வரும் அதனால் மேலே ஒரு ரோ எடுத்துட்டோம் இன்ட்டு ஜி பை ஈட்டா ஈக்குவல் டு டெர்மினல் வெலாசிட்டி இப்போ இதில் எல்லாமே கான்ஸ்டன்ட் ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் கான்ஸ்டன்ட் ஈட்டான்றது லிக்விடுடைய கோஷன் ஆஃப் விஸ்காசிட்டி கான்ஸ்டன்ட் எதை மட்டும்தான் நம்ம கிராஃபாக எடுக்கணும் வியையும் ரோ பை சிக்மா பை ரோவையும் வேரியபிளாக கொண்டு வரணும் சரியா மற்ற எல்லாமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஆக்கி விடலாம் அப்போது இந்த ஈக்குவேஷன் படி நமக்கு ஃபார்முலா V is directly proportional to sigma by rho minus 1. இதுதான் டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா ஓகே அடுத்த ஸ்டெப் வர்றோம் இப்போ இந்த ரோ என்ன ஆகுதுன்றதை இப்போ கவனிச்சு பார்ப்போம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் இது ஏன்னா சிக்மா பை ரோ ஈக்குவல் டு ஒன்றுன்ற கண்டிஷனை கொண்டாரோம் இந்த கண்டிஷனில் டெர்மினல் வெலாசிட்டி பிகம் 0 கவனிச்சுக்கையா ஈக்குவேஷன் 1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரோவும் சிக்மா இருக்கிறப்போ டெர்மினல் வெலாசிட்டி இஸ் அப்போ ரோ சிக்மா பை ரோ பிகம் 1 டெர்மினல் வெலாசிட்டி 0 இது ஃபர்ஸ்ட் அப்போ இந்த கான்செப்ட் எங்க வருதுன்னு பாரு இது எங்க வருதுன்னா இதுல வரல ஏன் இதான் அட் 1 டெர்மினல் வெலாசிட்டி 0 வெலாசிட்டி 0 அடுத்தது செகண்ட் கேஸ் as the density increases எதை இன்க்ரீஸ் பண்றோம் density of the spherical ball density increase ஆச்சுன்னா numerator value terminal velocity also will increase so இந்த ஃபார்முலா என்ன எடுத்துக்க உனக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் V is directly proportional to rho minus sigma minus rho by rho இது கான்ஸ்டன்ட் சிக்மா இன்க்ரீஸ் ஆகுது சிக்மா இன்க்ரீஸ் ஆக டெர்மினல் வெலாசிட்டி ஆல்சோ வில் இன்க்ரீஸ் ஃப்ரம் 0 அதனால இந்த ஆப்ஷன் தான் பாசிபிள் 0லிருந்து தான் இன்க்ரீஸ் ஆகணும் as the density increases அப்போ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் புரிஞ்சு போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க சரியா டெர்மினல் வெலாசிட்டி ரோ சிக்மா ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ ரோ பை சிக்மா 1 ஆகிறப்போ டெர்மினல் வெலாசிட்டி 0 அதுக்கு பிறகு சிக்மா டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால் இன்க்ரீஸ் ஆக டெர்மினல் வெலாசிட்டி ஆல்சோ வில் இன்க்ரீஸ் ஃப்ரம் 0 அப்போ இங்க இருந்தா இன்க்ரீஸ் ஆயிருக்க முடியும் ஸோ ஆன்சர் 1 ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் Two planets P1 and P2 have equal mass, but radii R1 and R2. R2 is R1 by R2. Okay. The escape speed of the planet P1 and P2 have velocity V1 and V2. V1, find out V2 by V1. So escape velocity 2 by escape velocity 1 they asked. Escape velocity நமக்கு ரெண்டு ஃபார்முலா உண்டு root of 2gm by r அடுத்தது gm இருக்க இடத்துல gr ஸ்கொயர் போட்டேன்னா 2gr அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும் gm equal gr ஸ்கொயர் ஒரு r கேன்சல் ஆயிடும் அப்போ
இதில் எந்த ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா மாஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஃபார்முலா தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் கேஸ்க்கு V1 will be equal to root of 2gm by R1. Okay. V2 will be equal to root of 2gm by R2. அப்போ V2 by V1 வேணும். V2 by V1 வெளியே எடுத்தேன்னா இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. V2ல் வந்து R2, அப்போ R1 by R2 வந்து R1 by R2. It is clear. R2 இருக்க இடத்துல R1 by 2 போட போகிறேன். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து √2 இஸ் த ஆன்சர். அப்பா எப்படி? ஸோ R2 ஈக்குவல் டு R1 by 2. இப்போ R1 by R1 by 2 நியூமரேட்டர் போயிடும். ஸோ R1 கேன்சல் ஆச்சுன்னா V2 by V1 will be equal to √2 is the answer. ரொம்ப ஈஸியான கொஷன். In solar system, the time period of revolution of a planet tracing a circular orbit is R is proportional to whether it is spherical or circular orbit. Kepler's third law is suitable for this. நமக்கு தெரியும் square of the orbital period is directly proportional to cube of the mean distance and the radius vector. ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்கு? த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் அ பிளானட் ட்ரேசிங் இன் சர்க்குலர். கன்ஃபியூஷன் இதான். சர்க்குலர் ஆர்பிட்டாக இருந்தாலும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருந்தாலும் கெப்லர்ஸ் லா இஸ் கரெக்ட். அப்போ டி இது என்ன? டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஆர் கியூப். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு கே, கே டேஷ் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு R by 3 by 2. Answer is time period is proportional to R to the power of 3 by 2 is the answer. Easy question. Only knowledge you should have. அதே Kepler's law, a circular orbital, elliptical orbital இருந்தாலும் Kepler's law formula easy. Two infinitely long parallel conducting wire A and B carry current I and 2I. ஒன்று I என்ற current, இன்னொன்று 2I என்ற current respectively in the same direction. Okay. அப்போ I and 2I parallel wires flow in same direction. That means they will attract. The wire A has a uniform mass per unit length. அப்போ அதோடைய linear charge density is mass per unit length. Okay. Mass per unit length lambda. Okay. Lies on the insulated plates. அப்போ wire A is kept on the floor. Okay. On insulated floor. The wire B is kept fixed at the height h above. So wire B is kept fixed at heights. Is fixed பண்ணியிருக்கிறோம். It is fixed. That means it won't fall. It is fixed. இதில் அப்போ இதில் போன current 2I, இதில் போன current I. ஓகே, ரெண்டு கடையில் height வந்து h. The wire be kept fixed at the height above the floor, the minimum magnitude of h, so that the wire A does not rise from the floor is. G is acceleration due to gravity and mu naught is the permeability of free space. What is the minimum height? So that it should not rise up from the floor. There only the weight of the body is acting down. Weight is mg. இந்த வெயிட்டை எது பேலன்ஸ் பண்ணுன்னா attractive force. What is the force between the two parallel long current carrying conductor? Mu naught I
I1, I2 divided by 2 pi h. R is h. Substitute பண்ணலாம். இது mass of the wire தான் நமக்கு வேணும். அப்போ lambda into L into G equal to mu naught into ஒன்று I இன்னொன்று 2I I 2I into L. என்ன force per unit length எடுக்கிறோம். divided by 2 pi h. இவ்வளோதான். இதில் LL கேன்சல் ஆயிரும். h தான் நமக்கு வேணும். அப்போ ஹெச்சை வெளியே எடுத்தேன்னா ஸோ மியூ நாட் 2 கூட கேன்சல் ஆயிரும். 2I ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2 pi lambda into G தான் அது. அதில் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஹெச் வில் பி ஈக்குவல் டு மியூ நாட் I ஸ்கொயர்ட் divided by pi lambda G. 2 cancel ஆச்சு. So answer is mu naught I square divided by pi lambda G. Option 2 is correct. ஈஸியான கொஸ்டின் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின் தான். An ideal Zener diode with a breakdown voltage minus 3 volt is reverse biased with a negative input voltage. VI is minus 5 volt. The magnitude of the voltage difference between A and B or B and A. இத magnitude of the voltage between A and B கேட்டதுனால இதையுமே நம்ம magnitude. அப்போ applied voltage 5 volt. The voltage drop across the Zener diode is 3 volt magnitude. அப்போ நமக்கு V will be equal to voltage across Zener plus voltage across the resistance. Total voltage 5 volt. Zenerல drop ஆன voltage 3 volt. அப்போ voltage across AB is nothing but VR. VR will be equal to 2 volt தான் ஆன்சராக இருந்திருக்க முடியும். வேறு ஆப்ஷனே இல்லை. இதில் சப்போஸ் இது மேக்னிடியூட் இல்லாமல் இருந்துருச்சுன்னா -5 ஈக்குவல் டு -3 -2 வந்திருக்கும். ஸோ எனிவே மேக்னிடியூட் நங்காட்டி நம்ம ரெண்டையுமே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையுமே அப்ளைடு வோல்டேஜ் மேக்னிடியூட் எடுத்துட்டோம். ஜெனார் பிரேக் டவுன் வோல்டேஜையும் மேக்னிடியூட் எடுத்துட்டோம். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸும் மேக்னிடியூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 2 volt. இது ஆன்சர். In an adiabatic expansion leads to cooling. Okay. The temperature of 1 mole of an number of mole 1 mole. Ideal monoatomic gas. Okay. Gamma கொடுத்தாச்சு, which is 5/3 for gamma of monoatomic gas. Decreases from fall in temperature. Fall in temperature is 10 Kelvin. கரெக்ட் தான். டெம்பரேச்சர் ஃபால் ஆகும். அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் லீட்ஸ் டு கூலிங். இப்போ 60K 50K ஆச்சு. ஒர்க் டன் பை த கேஸ் இன் திஸ் ப்ராசஸ். உனக்கு அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்தவரை Q இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒர்க் டன் கேட்டிருக்கு. ஒர்க் டன் இன் அடியபேட்டிக் ப்ராசஸ் இஸ் மியூ ஆர் del T, அதான் T2 minus T1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை பொறுத்தவரை T1 minus T2. டெம்பரேச்சர் ஃபால் ஆச்சுன்னா இது கம்ப்ரெஷன் அந்த T2 minus T1. ஏன்னா T2 will be greater than T1 by gamma minus 1. எல்லா டேட்டாவும் இருக்கு. மியூ இஸ் நத்திங் பட் 1 mole, number of mole. R is 8.3 joules per mole per Kelvin into falling temperature 10 Kelvin by gamma is nothing but 5/3. 5/3, 3 will goes to the numerator. So this is 2 times
6 into 8.3 to so 8.3 number of moles கொடுத்தாச்சு. இது 2 into 3 8.3 இல்ல 18 8 1 நம்ம சப்ஸ்டியூஷன் தப்பு பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த இடத்த ஆல்டர் பண்ணிடுவோம். மியூ வந்து 1 moles, number of mole or 8.3 joules per mole per Kelvin. அதுவும் கரெக்ட் தான். Fall in temperature 10, gamma minus 1, which is 5/3 minus 1. Okay, so இது 83 ன்னு வச்சுக்கலாம், divided by, so 5 minus 3 2/3. அவ்வளோதான். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 249 by 2 1 2 இது 4 5 joule. இதுதான் work done by adiabatic process. இது direct question தான். work done by adiabatic process இதான். ஐசோதெர்மல்ல mu r t ln v2 by v1 வரும்ல, இது work done by adiabatic process. direct question தான் இது. A ray of light with a wavelength lambda is incident on 3 different photoelectric cells. அப்போ incident light constant. Energy of incident light is constant, but threshold wavelength differadu. Hc by lambda t differs equal to EV not voltage differs. Respectively, stopping potential of these cells are V1, V2, V3 respectively. The relation between lambda and threshold wavelength is, first case lambda 1, it is clear lambda விட lambda 1 shorter. Lambda is greater than lambda. அப்போ wavelength long இருந்துச்சுன்னா, so V1 lambda 1 is shorter wavelength. அப்போ threshold wavelength தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். Incident wavelength விட, இது wavelength of the incident light விட threshold wavelength வந்து ஷார்ட்டரா இருக்கு. That means work function is higher energy than incident light. அப்போ work function greater than energy of incident light. அப்போ that time the voltage, என்ன இருக்காது, stopping potential இருக்காது. ஏன்னா work function is greater than energy required to give out electron, incident energy. அப்போ first case stopping potential is 0. அப்போ third case fourth case ruled out. சரி, ரெண்டாவது case lambda 2 greater than lambda, threshold wavelength is short. இதை விட அப்போ incident light உடைய wavelength higher இருக்கு. அப்போ that will give out wavelength, light will be given out. அப்போ ரெண்டாவது கேஸ் கொடுக்கும், stopping potential will be there, V2 will be there. மூணாவது கேஸ் பாரு, lambda 3 இன்னும் longer than, அப்போ V3 will be
டிஃபரன்ஸ் அதிகாது. இது கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ ஒர்க் ஃபங்க்ஷன் W2 விட W3 இன்னும் குறையுது. அப்போ V3 will be greater than V2. அப்போ இதுதான் ஆப்ஷன். அப்போ W3 less than W2 ஆச்சுன்னா புரிஞ்சு படிச்சுக்க. டிஃபரன்ஸ் என்னது கூடுது. அப்போ V3 will be greater than V2. அப்போ ஆப்ஷன் V2 greater than V3 இல்ல, ஒர்க் ஃபங்க்ஷன் W2 விட W3 குறையுது. அப்போ the difference கூட, அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடிரும். அப்போ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது லாஜிக்காக திங்க் பண்ணி செய்ய வேண்டியதுதான். A photon and an electron has same energy. The energy is 20 electron volt energy. Moves in free space. The ratio of linear momentum of electron to that of photon. Wavelength of the photon formula h by p. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ momentum of photon is nothing but h by lambda. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. h by lambda. இதை நம்ம எப்படி இதை கொண்டு வரலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி டேர்ம்ஸில் கொண்டு வரணும்னா E equal to lambda equal to இந்த ஸ்டெப் உனக்கு புரியுதான்னு பாரு. E equal to hc by lambda. அப்போ lambda will be equal to இதான மொமெண்டம், சாரி, hc by E. அப்போ h by hc by E. h கேன்சல் ஆயிடுச்சுன்னா momentum of photon is E by C. Let it be equation number 1. Energy of photon, அதோடைய வேல்யூ தான் 20. இது photon-உடைய momentum. அடுத்தது, what about momentum of electron? Momentum of electron is nothing but mv, which is equal to, நமக்கு ஃபார்முலா தெரியும், m into கைனட்டிக் எனர்ஜி வச்சு தான் எடுக்கணும். ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு E. அதான் எனர்ஜி, அவன் கொடுத்துருக்க எனர்ஜி. v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2E by m. அப்போ ரூட் ஆஃப் 2E by m. m ரூட்டுக்கு கொண்டாதானே m ஸ்கொயர்டு ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா ரூட் ஆஃப் 2mE. அப்போ இதுதான் momentum of photon formula. இதான் momentum of electronic formula having energy E. அப்போ கேட்டது momentum of electron to that of momentum of photon. அப்போ 2 divided by 1 போடு. அப்போ momentum of electron is nothing but root of 2mE divided by momentum of photon is E by C. அவ்வளோதான். அப்போ ஈயை நம்ம ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன்னா இ ஸ்கொயர்ட் ஒரு இ கேன்சல் ஆச்சுன்னா அப்போ பேலன்ஸ் என்ன ஆயிரும்னா 2m by E into C will be the answer. ஸோ இது ரூட்டுக்குள்ளே இருக்கு. நம்ம இதை ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் இ ஸ்கொயர்ட் ஆக்கிடலாம். இ ஸ்கொயர்ட் அப்போ வெளியே எடுத்தானே இ ஆயிரும். இ ஸ்கொயர்டில் அப்போ இதைத்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ரூட் ஆஃப் 2 into 9.1 into 9 தான் கொடுத்துருக்காங்க. 9 into 10 to the power of minus 31 divided by
20 electron volt 1.6 into 10 to the power of minus 19 electron volt ஜூலா மாத்தியாச்சு. இது போக 3 into 10 to the power of 8 தனியா வருது. 3 into 10 to the power of 8. அப்போ இந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். வேல்யூவை 20 electron volt ஜூலா மாத்திரம் by multiplying charge of electron. இந்த பவர் மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 19, பேலன்ஸ் 12 minus 12, ரூட்லேருந்து எடுத்தால் 10 to the power of minus 6 into 3 into 10 to the power of 8 அப்படியே நிற்கிது. அடுத்த ஸ்டெப்பு 9 ரூட்லேருந்து எடுத்தால் 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. 3 16 ரூட்லேருந்து எடுத்தாச்சு. இது வெளியே எடுத்ததுனால 2, இது ஒரு 3. இதை மல்டிப்ளை பண்ண 900 by 4, nothing but 225 is the answer. It's a ratio. So in the momentum of photon formula பார்த்துக்கங்க. Momentum of photon is h by lambda. The lambda எங்க இருந்து வருதுன்னா in terms of E வந்துருச்சு, hc by lambda. So நல்லா புரிஞ்சு the momentum of photon, momentum of electron கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. momentum of photon தான் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசி செய்யணும். E by C தான் momentum of photon. சரிதானே? அடுத்தது போகலாம். The following measurements required index correction. Index correction. எது wrong-ஆ கொடுத்திருக்கு word? Measurement of resistance of the wire using meter bridge. Yes, meter bridge is used to measure the resistance of a wire. Measurement of a acceleration, gravitational acceleration using simple pendulum, right? It is used to measure G, acceleration due to gravity. Measurement of focal length of the lenses கிடையாது. Lens using optical lens. Optical lensல ஒரு டைம்ல lens உடைய focal length தான் calculate பண்ணலாம். ஒரே டைம்ல many lenses cannot be determined. இதுதான் index correction. Measurement of speed of sound using resonance tube. Yes, speed of sound measure பண்ணுவோம். அப்போ index correction is third point. A unit positive point charge is taken slowly through an infinitesimally small thin tube that is inside a charged dielectric sphere of radius. இது ஒரு charged dielectric sphere of radius r. இதுல charge இருக்கு. Having uniform charge density. So charge density is rho, which is equal to charge per unit volume 4 by 3 pi r cube. Charge density. Okay. அடுத்தது as shown in figure. The initial and final position of the charge as marked as இதுடைய radius r தான். The sphere உடைய radius r தான். Okay. The initial and final position of the charge are marked by A and B at a distance 2r. This is at 2r and this is at 3r respectively from the center of the sphere. In this process, the magnitude of the total work done on the point charge is, the total work done கொடுத்தாச்சு, n கேட்டிருக்கு. Work done in moving the charge is, இது ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான சம். Work done is stored as potential energy. அப்போ potential energy இது இனிஷியல். இந்த இடத்துல இப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் திஸ் பாயிண்ட். அதை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றாங்க. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இங்க ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், இங்க அதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்போ யூ ஆர் டூயிங் ஒர்க். அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி
இது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இனிஷியல் மைனஸ் ஃபைனல் வரும். இதுதான் ஒர்க் டன். இன்னும் சொல்ல போனா மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. எனிவே எது ஹையரோ மைனஸ் இது, தட் வில் பி த ஒர்க் டன். அதான் நம்ம பண்ற எனர்ஜி. அப்போ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல்? உனக்கு ஃபார்முலா தெரியும். 1/4πε0 ஆர் கே. இதுடைய சார்ஜ் வந்து ரோ இன்டு 4/3 பை ஆர் வந்து 2r த ஹோல் கியூப். இதை புரிஞ்சு படிக்கணும். ஓஹோ, இது வந்து ஆர் கியூப் தான். ஏன்னா சார்ஜை மட்டும்தான் எடுக்கிறோம். இதுல இருக்க சார்ஜ் கியூப் இன்டு ரெண்டாவது சார்ஜ் வந்து ஆக்சுவலா ஒன்று தான், அது யூனிட் சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் இஸ் 2r த ஹோல் ஸ்கொயர். சார் வெறும் 2r தான். இதுதான் இனிஷியல். அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கே இன்ட்டு ரோ இன்ட்டு 4/3 பை ஆர் கியூப் இன்ட்டு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பை 3r. இவ்வளோதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். இதில் எது காமன்? அப்போ நம்ம எடுக்க வேண்டியது this will be greater less 3r, இது 2r, மற்றெல்லாம் சேம் தான். ஸோ lesser the value, final will be இப்போ uf minus ui. அப்போ work done will be இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியலை வச்சுக்கலாம். இதில் காமன் ஃபேக்டர் இதில் கேன்சல் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா k is nothing but 1/4πε0 r epsilon naught into rho into 4/3 common pi r cube common into இதில் 1/3r minus 1/2r மட்டும்தான் வேரியபிள். சரி, ஆக்சுவலி அடுத்த ஸ்டெப் போகலாம். இதில் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்றது பார்த்துருவோம். 4 கேன்சல் ஆயிடுச்சு, பை கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது ரோ இல்லாமல் ரோ, அந்த ஃபார்முலாவில் ரோ தான் வச்சுருக்காங்க. ரோ இன்ட்டு ஆர் கியூப் டிவைடட் பை 3 எப்சிலான் நாட் இருக்கு. 3 எப்சிலான் நாட் இதுதான் பேலன்ஸ் இருக்க டேர்ம். இதில் இந்த ஆரை வெளியே எடுத்துடலாம். ஆரை வெளியே எடுத்துட்டா இது 6. ஆக்சுவலாக இந்த டிஃபரன்ஸ்னு வச்சுக்க, கன்ஃபியூஷன் வேண்டாம். 3 minus 2 சரிதானே? 3 minus 2 1. அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் கேன்சல் ஆகுது, ஆர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இஸ் ரோ ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு divided by 18 epsilon naught should be the answer. So answer is 18 epsilon naught. So இதோடைய டைப் பண்ணாமல் விட்டுருக்காங்க. எனிவே இதோடைய ஆன்சர் என்ன கேட்டிருக்கு, which is equal to அவங்க கொடுத்துருக்க வேல்யூ ரோ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை n epsilon naught. அப்போ n is, when you compare these two equation, n will be 18. 18 the answer. Answer இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் 6 கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன் 9 கொடுத்துருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் 18. நம்ம ஆன்சர் 18 தான் கரெக்டான ஆப்ஷன், 18. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறோம். மேக்னிடியூட் ஆஃப் டோட்டல் ஒர்க் டன் ஆக்சுவலாக ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ்
மேக்னிடியூட் கேட்டதுனால இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும், which will be greater. இது by 2r, இது by 3r. அப்போ 2r தான் greater. அப்போ இனிஷியல் இந்த ஃபார்முலால வந்து இனிஷியல் மைனஸ் ஃபைனலே போட்டு இதில் 2r வரும், இதில் 3r வரும். அதான் இங்கே போட்டிருக்கோம். இது 2r, இங்கே 3r. ஆக்சுவலாக இது 2r, இது 3r. எனிவை 2 into 3 6, 3 minus 2 1. மேக்னிடியூட்னா காட்டி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். எனிவை ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோவர் பொட்டன்ஷியல் தான் ஒர்க் டன் வில் பி பாசிட்டிவ். நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஃபார்முலா வந்துடுச்சு. n will be equal to 18 is the answer. Okay. Consider media P, Q, R with the refractive index 1. அப்போ இது Pன்ற மீடியம், இது Qன்ற மீடியம், இது Rன்ற மீடியம். Having refractive index, first medium 1, இது 1.25, இது 1.5 respectively. The medium Q having a thickness of 5 centimeter, இதோடைய thickness கொடுத்தாச்சு 5 centimeter, is placed between a medium Q placed between the extended media of P and R. நடுவில் அந்த Qன்ற மீடியம் 5 centimeter அது thickness. An object O is placed at the center of the medium. அப்போ 2.5 centimeter மேலே கீழே ஒரு 2.5 centimeter நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இங்க கொடுத்துருக்காங்க. An object O is placed at the center of Q. In viewed from medium P near the normal direction, the apparent depth of O is h1. Okay. இப்படி வியூ பண்ணப்போ அதோடைய அப்பரண்ட் டெப்த்தை h1 வைக்கிறோம். உனக்கு ஃபார்முலா தெரியும். refractive index of second medium with respect to first medium is actual depth by apparent depth. அப்போ நம்ம இங்க அப்பரண்ட் டெப்த் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ apparent depth is equal to actual depth by refractive index. Actual depth வந்து 2.5. The refractive index of the second medium is 1.125. 1.25. So I think this is 2.5, 2 times வரும். அப்போ 2 centimeter is the apparent depth. அப்போ இது எந்த வியூல நமக்கு கிடைக்குது? 2 சென்டிமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல அந்த இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு பார்க்கறது 2 சென்டிமீட்டர்ன்ற டிஸ்டன்ஸ்ல தெரியுது மேல இருந்து பார்த்தா. இப்போ அடுத்தது if viewed from P near normal direction, the apparent depth is h1. அப்ப h1 கண்டுபிடிச்சாச்சு. h1 is 2.2 centimeter. For similar observation from R, Rல இருந்து பார்க்கிறோம், the apparent depth is h2. அப்போ h2 ஃபார்முலா அதே 2.5 by இந்த இடத்துல நீ கேர்ஃபுல்லா போடணும். refractive index of second medium with first medium. இங்க இருந்து பார்க்கிறேன். refractive index of second medium is 1.25 by first medium 1.5, which is nothing but இது 25 ஆல் டிவைட் பண்ணலாம். 125 by 1.150. அப்போ இது 5 by 6. 5 by 6. அப்போ இதோடைய refractive index of second medium is 5 by 6. So அதேதான் இது 25 into 6 by 5 into 10 to the power of minus 1. Okay. இது 5 times. அப்போ answer is 3 centimeter h2. அப்போ இந்த இடத்துல இது 3 சென்டிமீட்டர்ல
அந்த வியூ இருக்கு. இதுல இருந்து 3 சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர்ல இமேஜ் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? அப்பரண்ட் டெப்த் வந்து 2 சென்டிமீட்டர்ல 2.5ல 2 சென்டிமீட்டர்ல தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க வந்து இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர்ல தெரியுது. நல்லா ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அது 2.5 சென்டிமீட்டர்ல இருக்கு. மேலேருந்து பார்க்குறவனுக்கு 2 சென்டிமீட்டர்லேயே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. கீழேருந்து பார்க்குறவன் டென்சர் மீடியத்துலேருந்து பார்க்குறனால அவனுக்கு 3 சென்டிமீட்டர் ஆக்சுவலை விட கொஞ்சம் அதிகமாக தெரியுது. 3 சென்டிமீட்டரில் தெரியுது. இப்போ என்ன கேட்டிருக்கு? வேல்யூ ஆஃப் H1 டிஃபரன்ஸ் ஆஃப் H2 மேக்னிடியூட் அப்போ H2 மைனஸ் H1 கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். இதுலேயும் அவங்க ஆப்ஷன் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, அதான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் 2, fourth option 3 centimeter. So in centimeter, answer is 1 centimeter is the difference. Okay. நல்ல கொஸ்டின் தான். இதுல ஏன் ஆக்சுவல் டெப்த்தை விட அப்பரண்ட் டெப்த் கூடுச்சுன்றது ஒரு கொஸ்டின். ஏன்னா இங்க நம்ம பார்க்கறது டென்சர் இருந்து ரேரருக்குள்ள பார்க்கறோம். அப்போ 2.5 விட அதிகமா இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ள தெரியுது. அது எங்க தேர்ட் மீடியத்துக்குள்ள தெரியுது 3 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக 2.5 சென்டிமீட்டர்ல ஆனால் 3 சென்டிமீட்டர்ல தெரியுது டெப்த்து. ஸோ புரிஞ்சு படிக்கணும். இது டென்சர் மீடியத்தில் தான் இருக்கு. ரேரர்லேருந்து டென்சர் வர்றதுனால ஆக்சுவல் டெப்த்தை விட அப்பரண்ட் கம்மியாது. இங்கே ஆக்சுவல் டெப்த்தை விட அப்பரண்ட் டெப்த் கூடிருச்சு, 3 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஆன்சர். A frictionless circular wire of unit radius is fixed on a horizontal plane. இது வந்து டயக்ராம்ல வெர்டிகலா காமிச்சிருக்கு. ஆக்சுவலா இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஹரிசாண்டல் பிளேன்ல வச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. 2 point particles of unit mass start moving simultaneously A from point A. Theta is pi by 2. அப்ப Aன்றது theta pi by 2. Okay. Plus pi by 2. With identical uniform angular speed in opposite directions. இதுல unit mass starts moving simultaneously. That means இந்த இடத்துல initial velocity 0. இப்போ momentum is 0. நல்லா புரியுதா? starting pointல momentum 0. opposite direction and meet again at B. அப்போ ஒன்று வந்து ஏல இருந்து B போகுது clockwise, இன்னொன்று ஆன்டி clockwise. மொத்தத்தில் again they meets here. 2 பாயிண்ட் இங்க வந்து ஸ்டாப் ஆகுது. During that time, which of the following graphs schematically represent the magnitude of the linear momentum of the system as a function? So இது வந்து இந்த இடத்துல லீனியர் மொமெண்டம் ஆஃப் 2 பார்ட்டிக்கிளுக்கு ஒரே கிராஃப் தான். ஏல ஸ்டார்ட் ஆகுது இது. அப்போ இந்த இடத்துல லீனியர் மொமெண்டம் 0. அப்படி பார்த்தையில இதுல எந்த ஆப்ஷனும் வராது. இது மட்டும் தான் வந்திருக்க முடியும். லீனியர் மொமெண்டம் 0. அதுக்கு பிறகு லீனியர் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் இட் வில் கம் அண்ட் ரெஸ்ட் ஓவர் திஸ் பாயிண்ட் மைனஸ் பை பை 2. இதுதான் ஆப்ஷன். சரியா? டெம்பரேச்சர் ஆஃப் அ மெட்டாலிக் ஸ்பியர், ஒரு ஸ்பியர் இருக்கு, ரேடியஸ் ஆர், இஸ் இன்க்ரீசஸ் பை அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டெல்டி, ரைஸ் இன் டெம்பரேச்சர். The linear coefficient of thermal expansion of a metal is alpha. Approximately, the approximate increase in volume of the sphere is actually increase in volume equal to gamma into V into dt. இதான் ஃபார்முலா. காமாக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு 3 times ஆல்ஃபா. ஏன்னா ஆல்ஃபா கொடுத்ததுனால நமக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நமக்கு ஃபார்முலா தெரியும். 4/3 πr³ தான். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ இங்கே எடுத்து செய்ய வேண்டிய ஃபார்முலா. ஸோ 4/3 by r³
into rise in temperature del T தான். அப்போ இன்க்ரீஸ் இன் வால்யூம் தான் கேட்டிருக்கு, del V தான் கேட்டிருக்கு. இந்த 3 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 pi r cube into alpha into del T. That's all. 4 pi r cube alpha into del T is the answer. Okay. Third option. This is a direct question. Increase in volume is gamma into V into T. Gamma coefficient of volume expansion, which is 3 times alpha. நமக்கு தெரியும். Gamma equal to 3 times coefficient of linear expansion. அதனால் gamma பல 3 alpha போட்ட volume of the sphere radius கொடுத்தனால் 4/3 pi r cube. இது ஸ்பியர்னு கொடுத்தாச்சு. அப்போ increase in volume இது ஆன்சர். ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். A cylindrical cork of uniform density float in a liquid of density ρ1. Okay, the cork is depressed slightly and released. It oscillates harmonically with the time period t. The same cork floats in another liquid. Liquid da matram cork mathla. Then similar oscillation time period is 2t. The value of ρ2 by ρ1. Density of the second liquid to density of the first liquid. இப்போ இந்த கார்க்கு ஃப்ளோட் ஆகுது. இது ஷிஃப்ட் ஆனதுதான் எக்ஸ். அப்போ இதுல ஆஃபர் பண்ற ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் லிக்விட்ல இருக்கிறப்போ டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர் இன்டு ஏரியா தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர் வந்து ஹெச்ரோஜி ஃபார்முலா எக்ஸ் ரோ ஜி இன்டு ஏ. இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஎக்ஸ். இப்போ கே வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் rho g a, where rho is the density of the liquid. Time period formula 2 pi into root of m by k. இந்த இடத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எம்ன்றது மாஸ் ஆஃப் த கார்க் கான்ஸ்டன்ட். கார்க்கை மாற்றல, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் T1 ஈக்குவல் டு 2 pi into root of m by ρ1 GA. But T2 will be equal to 2 pi into அதே மாஸ் ஆஃப் த கார்க்கு தான் ρ2 GA. அதே கார்க்கு தான். டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் மட்டும் மாறுது. உனக்கு T1 by T2 வெளியேடு. T1 by T2 will be equal to root of T1ல ρ1 கீழே போயிடும், ρ2 by ρ1. T1 Tன்னு வச்சுட்டேன்னா T2 become 2T. இதானே கொடுத்துருக்கு. First case time period T. In similar oscillation, now the time period is 2T when the liquid is density ρ2. But T1 by 2 equal to root of ρ2 by ρ1. TT cancel ஆயிடுச்சு. உனக்கு வேண்டியது ρ2 by ρ1 தான். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போடு. 1 by 4 equal to ρ2 by ρ1. Answer is 1 by 4. ஈஸியான கொஸ்டின். இஃப் யூ ஆர் தரோ வித் ஃபார்முலா டைரக்டாக போட்டு போயிடலாம். m by rho GA is the formula, time period of oscillation of a cork. டைரக்ட் கொஸ்டின். இதில் கார்க்கு மாறல, லிக்விடுடைய டென்சிட்டி தான் மாறுது. மாஸ் ஆஃப் த கார்க் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, இது வெர்னியர் கேலிப்பரில் கேட்ட கொஸ்டின். 1 mean scale division of a vernier caliper is. அப்போ 1 main scale division is 1 millimeter, which is nothing but 0.1 centimeter. சொல்லலாம். ஆன்சரை பார்த்தா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, and the number of division the vernier scale is, vernier scale 10 division இருக்கு. When both the jaws are touched together, அப்போ least count கண்டுபிடிச்சிடலாம். Least count is 1 main scale division minus 1 vernier scale division. It is given 1 main scale division of the vernier caliper equal to 1 millimeter
and the number of division in the vernier scale is 10. அப்போ உனக்கு 1 vernier scale division உனக்கு தெரியும் 10 vernier scale division equal to 1 main scale division. அப்போ 1 vernier scale division equal to 1 by 10. Main scale division is millimeter. அப்போ 0.1 millimeter is least count. அதை நீ சென்டிமீட்டரில் எழுதுனேன்னா 0.01 centimeter is the least count. Okay. Coming to the error part. The vernier shifted to the left, when both the jaws are touched together. That means it should not be, it is no zero error. If ரெண்டு அந்த vernier scale main scale coincide ஆயிருக்கணும். ஆனால் when both jaws are touch each other, the vernier scale shifted to the left of zero. Right of zero na positive error, the negative error. The main scale such a way that 4 vernier scale division coincide. அப்போ இங்க correction is negative 0 correction. And it is 4th division. Negative into least count multiply பண்ணிடணும். இது நெகட்டிவ். நல்லா கவனிக்கணும். இது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆன இது ரைட்டில் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா பாசிட்டிவ் 0 எரர், நெகட்டிவ் 0 எரர் அண்ட் பாசிட்டிவ் கரெக்ஷன். அப்போ இது நெகட்டிவ் 0 எரர் ஆனால் பாசிட்டிவ் கரெக்ஷன். அப்போ 4 into 0.01 which is 0.04 centimeter is negative error. இப்போ coming to the என்ன question கேட்டிருக்காங்க. If the vernier caliper measures the length to be 1 centimeter, இதில் the actual length of the wire. வெர்னியர் கேலிப்பரை வச்சு இப்போ நம்ம மெஷர் பண்ணப்போ 1 சென்டிமீட்டருக்கு கரெக்ட் ரீடிங் 1 சென்டிமீட்டரை ஆக்சுவல் ரீடிங் 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணது 1 சென்டிமீட்டர். அப்போ ஆக்சுவல் ரீடிங் என்ன? ஆக்சுவல் லெங்க். அப்போ ஆக்சுவல் லெங்க் இஸ் measured length plus 0 error. அப்போ measured length 1 centimeter plus 0.04 centimeter. அப்போ actual length 1.04 centimeter is the actual length. இதை நீ புரிஞ்சு படிக்கணும். மெஷர்ட் லெங்க்ன்றது அவன் எரர் இல்லாமல் மெஷர் பண்ணது. அப்போ எரரை வச்சு மெஷர் பண்ணா இது பாசிட்டிவ் கரெக்ஷன், நெகட்டிவ் எரர் பாசிட்டிவ் கரெக்ஷன். அதனால பாசிட்டிவ் ஆட் பண்ணா ஆன்சர் இஸ் 1.04 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், விச் இஸ் கால்ட் பாசிட்டிவ் கரெக்ஷன், நெகட்டிவ் எரர். இது லெஃப்ட்ல போனா இதே இது அந்த வெர்னியர் ஸ்கேல் ரைட்ல ஷிஃப்ட் ஆனா பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் கரெக்ஷன். அதே தான் எவ்வளோ டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கணும். லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணேன்னா 0 எரர் கிடைச்சிடும். இதை பொறுத்த நெகட்டிவ் 0 எரர், கரெக்ஷன் இஸ் பாசிட்டிவ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். Okay. A solid sphere A of radius capital R and mass capital M is attached at a point to a smaller solid sphere B of radius smaller. அப்போ இதோடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இதோடைய ரேடியஸ் ஸ்மாலர், இவ்வளவுதான். அதோடைய மாஸ் கேபிட்டல் எம், இதோடைய மாஸ் ஸ்மாலர். Okay, and the mass is very small.
assuming that the line joining their centers lies along the horizontal. Okay, இது ரெண்டும் centers along horizontal. The moment of inertia of the system calculate about vertical axis passing through the center A. Center of A is IA. அப்போ இதில் pass ஆகிறது IA. And that of calculate about vertical axis passing through the center of B, IB. Find the difference between IA and IB. இது ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கோ. இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு சிஸ்டமாக எடுத்துக்க. இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்பியர் எடுக்கணும். இதில் ஸ்மாலஸ்ட் ஸ்பியர் எடுக்கணும். போட்டுருவோமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏ இஸ், இது ஸ்பியர் 2/5 mr squared. இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர். இது பேரலல் ஆக்சிஸ் தியரம் போடணும். இதுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பிளஸ் ஸ்மால் எம் இன்ட்டு அதே தான் 2/5 ஸ்மால் mr ஸ்கொயர். பேரல், அப்போ இதுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேரலல் ஆக்சிஸ் தியரம் போடணும். பிளஸ் மாஸ் இன்ட்டு இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து r plus r the whole square. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr ஸ்கொயர். இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr ஸ்கொயர் பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை வச்சு இந்த ஆக்சிஸோட கோயின்சைட் பண்ணுறேன். தட் வில் பி IA. அப்போ 2/5 mr ஸ்கொயர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் r plus r the whole square. இது ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் எடுப்போம். இந்த கேஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் B will be, அதே போல் இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 ஸ்மால் mr ஸ்கொயர். இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் இந்த ஆக்சிஸுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 கேபிட்டல் mr ஸ்கொயர். இதே தான் பேரலல் ஆக்சிஸ் தியரம் போடு. பிளஸ் கேபிட்டல் M இன்ட்டு r plus r the whole square. இப்போ என்ன கேட்டிருக்கு? IA minus IB. இப்போ ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். IA minus IB. இப்போ ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இதில் மைனஸ் வருது IBயில். அப்போ 2/5 mr ஸ்கொயர் 2/5 mr ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இதில் 2/5 ஸ்மால் mr ஸ்கொயர் இருக்கு, அதுலேயும் 2/5 mr ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா m இன்ட்டு r plus r the whole square minus capital M இன்ட்டு r plus small r the whole square. இப்போ காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் m மைனஸ் கேபிட்டல் M வேணா எடுத்துக்கலாம். ஸ்மால் m இதில் காமனாக இருக்கு, மைனஸ் கேபிட்டல் M இதை காமனாக எடுத்துட்டு ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் r plus r the whole square. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் இதான் m minus m. ஓகே, r squared r plus r the whole r plus small r the whole squared is common. m minus capital M. இது ஆன்சர். ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. Consider a spring mass simple harmonic oscillator of one dimension. One dimension, it oscillates vertically or horizontally in one direction alone. The mass of the particle is m and the spring constant is k. அப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, உடைய mass m, உடைய spring constant k. At a given extension x என்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிறப்போ the speed of the particle is v. அப்போ எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிறப்போ கைனட்டிக் எனர்ஜி இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, which is equal to total energy. ஏன்? At the given instant, the extension of the spring is x. Speed of the particle is v. Set. On the xv plane, x-axis v, y-axis xv plane, the graph v as a function of x
இஸ் சர்க்கிள். இது கரெக்டாக சர்க்கிளாக இருக்கு. சரி, கமிங் டு த பாயிண்ட். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர் பிளஸ் energy, potential energy of the spring is of kx square equal total energy. இப்போ இதுல v and x தான் நம்ம இப்போ கொண்டு வரணும். v க்கும் x ம் வச்சு k and m ரிலேட் பண்ணணும். சரி, இப்போ கமிங் டு த ஃபார்முலா mv ஸ்கொயர்ட் பை 2e, இந்த டோட்டல் எனர்ஜியை டினாமினேட்டர் கொண்டாடுறேன், பிளஸ் kx ஸ்கொயர்ட் பை 2e ஈக்குவல் டு 1. கிளியரா இருக்கீங்களா? It is a circle. Equation for circle is x squared plus y squared should be equal to 1. அப்போ denominator should be equal. அப்போ இது ரெண்டையும் பார்த்தேன்னா இதுதான் x, இதை xன்னு வச்சுக்கலாம், kx squared mv squared. அப்போ இந்த இடத்துல நம்ம m டினாமினேட்டர் கொண்டாந்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன வரும்னா v squared by 2e by m plus x squared by 2e by k equal to 1. For a circle, x squared plus y squared should be equal to 1. That means the ரெண்டு டினாமினேட்டரும் ஈக்குவலாக தான் இருந்துரும். அப்போ 2e by m 2e by k equal. அப்போ m will be equal to k is the answer for this question. வேற மெத்தட்லையும் போடலாம். சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் வியும் எக்ஸும், இது எக்ஸ் இது வி, வி ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒன்றுன்னா ஒன்று இருக்கு. அப்போ தீஸ் டூ ஷுட் பி ஈக்குவல், டினாமினேட்டர் ஷுட் பி ஈக்குவல். 2e by m 2e by k should be equal. 2e t cancel ஆச்சுன்னா m should be equal to k. That will be the relation. மொத்தத்தில் m is equal to k நம்ம அழகாகவும் போடலாம். t equal to 2 pi into root of m by k வா. அடுத்தது here டைம் பீரியட் உனக்கு ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல t equal to 2 pi by omega. ஒமேகா இங்க வந்து v equal to r omega, v by r is constant equal to constant. அதை வச்சு இங்க போட்டேன்னா m is equal to k வந்து சேர்ந்துடும். அதே தான், t will be equal to 2 pi by omega, omega will be 1. அப்போ 2 pi கேன்சல் ஆகி m will be equal to k வரும். இந்த மெத்தடில் தான் போடுறாங்க. எனிவே இதை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டால் இந்த சொல்யூஷன் அட்டைன் பண்ணலாம். The lens combination as shown in the figure consists of two lenses L1 and L2. The focal length of L1 is plus 10 and L2 is minus 10 centimeter respectively. The position of the image formed is. So easy question. It is clear first case la enga image form ஆகுதுன்னு பார்க்கணும். That will be the object for the second lens. அதோட இமேஜ் கண்டு. அப்போ ரெண்டு லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லென்ஸ் ஃபார்முலா 1 by f is equal to 1 by v minus 1 by u. அப்போ இதிலிருந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கு? u is given as minus 30 சென்டிமீட்டர். எழுதுறப்ப மைனஸ், ஏன்னா ஆப்போசிட் த இன்சிடென்ட் ரே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தாலே மைனஸ். அடுத்தது v கால்குலேட் பண்ணணும். f is given as plus 10 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் plus 10. இப்போ 1 by v வெளியேடு. 1 by v equal to 1 by f minus plus ஆயிரும் 1 by u. மைனஸ் அந்த சைடு வந்து 1 by plus
1 by f 1 by 10, இது minus 1 by 30, which is 30 நம்ம எடுத்துட்டோம்னா இது 3 times minus 1 time 2 by 30, which is 1 by v. V will be plus 15 centimeter. That means image is formed in the other side 15 centimeter. அப்போ நல்லா கவனிக்கணும், இதுல இருந்து 15 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க இருந்து? இதுல இருந்து 15 சென்டிமீட்டர். கவனமா கவனிக்கணும். இப்போ V for the first lens. இப்போ இதுக்கு 3 சென்டிமீட்டர். அப்போ வாட் இஸ் U? செகண்ட் கேஸ்ல யூன்றது பிளஸ், ஏன் பிளஸ்? அதர் சைட்ல தான் இருக்கு. லெஃப்ட்ல இருந்தா தான் மைனஸ். இது U இஸ் இந்த அதர் சைட். அப்ப 15 minus 3 U is 12. அப்ப செகண்ட் பார்ட்ல U is plus 12 centimeter. F is minus 10 centimeter because it's a concave lens. You wanted to find out V. V minus or plus ஆன்னு பார்ப்போம். அதே ஃபார்முலா தான், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அதே V தான் கண்டுபிடிக்கணும். 1 by V equal to 1 by F. மைனஸ் இந்த சைட் போனால் பிளஸ் ஆயிடுச்சு. 1 by U. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் 1 by 10. Fக்கு மைனஸ் இருக்கு. பிளஸ் 1 by 12. அப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 120 minus 12 plus 10, which is minus 2 by 120, which is minus 1 by 60. அப்போ V is nothing but minus 60 centimeter. The minus வந்துருச்சுனாலே image is found in the left hand side of the lens. அப்போ இங்க இதிலிருந்து இது இந்த சைடு தான் ஃபார்ம் ஆகுது. இதுல இருந்து 60 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் இஸ் 60 சென்டிமீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். அதான் ஆன்சரா இருந்திருக்க முடியும். 60 சென்டிமீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். அதான் ஆன்சர். சரிதானே? ஸோ ஆன்சர் இஸ் 2, செகண்ட் ஆப்ஷன். இது 60 சென்டிமீட்டர் ரைட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ்ல லெஃப்ட். இது பிளஸ் வந்துச்சுனாலே, மைனஸ் வந்துருச்சுனாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் தான் மைனஸ் வரும். ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா பிளஸ் வந்துடும். சரிதானே? இதான் ஆன்சர். அண்ட் ஏசி வோல்டேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்கு. இது V0 சைன் ஒமேகா கொடுத்தாச்சு. T வோல்ட் அப்ளைடு இன் என்சிஆர் சர்க்யூட். த கரண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சர்க்யூட் கேட்டது I0. I0 ஈக்குவல் டு V0 பை செட். ஏன்னா செட்டுன்னு போகிறது எல்சிஆர் சர்க்யூட்னங்காட்டி செட் போடுறோம். அதுக்கு செட்டுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். இதில் XL XCயை கண்டுபிடிச்சிட்டா சம்டைம் இட் மேபி ரெசனன்ஸ்னா வெறும் R மட்டும் போட்டு போயிடலாம். ஸோ XLக்கு ஃபார்முலா என்ன? XL is nothing but L omega. L is 10 millihenry 10 to the power of minus 3 into omega 2 into 10 to the power of 3. 2 into 10 to the power of 3 plus 3 minus 3 cancel. So XL is 20 ohm. Similarly, XC கண்டுபிடிச்சு. XC is nothing but 1 by C omega. 1 by C is nothing but 25 micro 10 to the power of minus 6 into 2 into 10 to the power of 3. அப்போ இது 10 to the power of minus 3 மேலே வந்தா plus 3000 divided by 2 into 25 50. அப்போ இதுவும் 20 ohm தான் வருது. சரிதானா? இது கேன்சல் ஆச்சுன்னா 20 ohm. என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்?
எக்ஸலும் எக்ஸியும் ஈக்குவல். தட் மீன்ஸ் இட் இஸ் இன் ரெசனன்ஸ். அப்போ பீக் வேல்யூ ஆஃப் த கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன ஆயிரும்னா ஐ நாட் ஈக்குவல் டு வி நாட் பை ஆர் போட்டால் போதும். ஏன்னா எக்ஸல் அண்ட் எக்ஸி வில் கெட் கேன்சல், வெறும் ஆர் தான் வரும். செட் ஈக்குவல் டு ஆர் தான். அப்போ பீக் வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் இஸ் 220 divided by resistance is 100. அப்போ பீக் வேல்யூ ஆஃப் த கரண்ட் இஸ் 2.2 ampere is the answer. 2.2 ampere is the answer. Okay. A thin horizontal disc or disc is rotating above vertical axis. இங்க actual diagram இப்படிதான் நம்ம எடுத்திருக்கோம். Vertical axis. Okay. Axis passing through its fixed center O. ஓன்ற சென்டர்ல பாஸ் ஆயிட்டு இருக்கு. Its angular momentum is LA and LB. Compute about the point A and B. Okay. இதுடைய thin horizontal rotate, இது rotate ஆயிட்டு இருக்கு. Okay. About center O. A thin horizontal disc is rotating about vertical axis passing through a fixed center O. அடுத்தது, its angular momentum LA and LB compute about a point A and B respectively, where OB is 2 times OA. ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம், பின்ற பாயிண்ட், இது ஓஏன்ற பாயிண்ட், இது ஓபின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரை இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு. த டிஸ்க் இஸ் ரொட்டேட்டிங், இதில் மாற்றமே இல்லை. என்ன கேட்டிருக்கு? ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் ஓ என்னவா இருக்கும்? ஐ ஓ ஒமேகா. இட் ரொட்டேட் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அபவுட் ஓ. அப்போ இந்த எல்ஏக்கு அப்ப என்ன ஃபார்முலா இருந்திருக்கும்னா எல்ஓ பிளஸ் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி செகண்ட் பார்ட்டிக்கல். இது வந்து லீனியர் மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆர்ஏ இன்டு ஒமேகா வரணும், எம்வி. புரியுதா? இது மொமெண்டம் அபவுட் த சென்டர் பிளஸ் ஆங்குலர் மொமெண்டத்து ஃபார்முலா, மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா போடலாம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்? இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பி இருக்கு பார்த்தியா, விச் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ அதுக்கு என்ன இருக்காது? வெலாசிட்டி இருக்காது, ரெஸ்ட். அப்போ இந்த டேர்மே இருக்காது. அப்போ எல்ஏக்கும் எல் நாட் தான், எல்பிக்கும் எல் நாட் தான். ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் த சென்டர். அப்போ எல்ஏ பை எல்பி தான் கேட்டிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா இந்த ரெண்டாவது டேர்ம் இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் வராது. ஏன் வராதுன்னா டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆரேன்ற டிஸ்டன்ஸ். இந்த பார்ட்டிகளுடைய மாஸை பற்றி அட் அ பாயிண்ட் தான், அதுக்கு ஒரு மாஸ் இருந்திருக்கணும், அது ரொட்டேட் ஆயிருக்கணும். இட் இஸ் ரெஸ்ட். அப்போ வெலாசிட்டி இல்லை, அதோடைய ரெஸ்ட் மாஸ் எம்ன்ற கான்செப்டையும் கொடுக்கல, பாயிண்ட்னு கொடுத்ததுனால ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் விச் இஸ் அட் ரெஸ்ட் இஸ் 0. அப்போ இது இருக்காது, ஒன்லி 1 இருந்திருக்கும். எல்ஓ பை எல்ஓ தான். ஆன்சர் இஸ் 1:1 இஸ் த ஆன்சர். 1. Conducting loop of finite resistance lies in XY plane. ஓகே, இதான் அந்த கண்டக்டிங் லூப். இது XY plane வச்சுக்கலாம், இது Xன்னு வச்சுக்கலாம், இது ஒய்ன்ற பிளேன்ல இருக்கு. ஓகே, ஃபைனைட், இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. There is a constant magnetic field act in Z direction. The area of the loop with time t is, அப்போ ஒரு ஏரியா ஆஃப் த லூப் ஃபார்முலா கொடுத்துருக்கு in appropriate unit. The figure that correctly indicate the quantity behavior of the power dissipated in the loop as a function of time. நமக்கு பவர் வேணும். முத EMF கால்குலேட் பண்ணுவோம். d by dt of pi which is BA.
அப்போ இது b கான்ஸ்டன்ட். அப்போ d by dt of a. a is nothing but a naught plus a naught sin t. Omega can be taken as 1. Okay. இதை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to time. இப்போ b into a நாட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது 0 ஏன்னா கான்ஸ்டன்ட். அப்போ இது வந்து sin omega t will become a நாட் into மைனஸ் வந்துடும் மைனஸ் காஸ் டி. sin t டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா மைனஸ் காஸ் டி. இதுதான் இஎம்எஃப் இன்டியூஸ்ட். நமக்கு வேண்டியது பவர். கரண்ட் ஃபார்முலா தெரியும். I is equal to E by R. Power is equal to I squared R. அப்போ E squared by R squared ஒரு கேன்சல் ஆகி இதான் பவருக்கான ஃபார்முலா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா B squared அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் A naught squared cos square t by R. இதுதான் நமக்கு கிடைச்ச பவருக்கான ஃபார்முலா. சரி, இப்போ எதுக்கு ரிலேஷன் பார்க்கணும்? காசுக்கும் டைமுக்கும், இந்த டைம் ஃபங்க்ஷனுக்கும். இப்போ முக்கியமான ஸ்டெப்பு, டைம் 0வா இருக்கிறப்போ cos 0 1 பவர் will be maximum. என்ன பவர் will be b naught a naught by r. அடுத்தது டைம் will be, அடுத்த ஸ்டெப்பு டைம் will be, அது ஆக்சுவலாக இது ஒமேகா டி தான், பை பை 2. பவர் will be 0. அப்போ இந்த ரெண்டையும் ஒபே பண்ணுறது எதுன்னு பாரு. டைம் 0 பவர் ஷுட் பி மேக்சிமம். இதுதான் இருக்க முடியும், மற்ற எதுவுமே இருக்க முடியாது. பாருங்க, டைம் 0 பவர் மேக்சிமம். அடுத்தது டைம் பை பை 2 பவர் 0. ஆக்சுவலாக இந்த கிராஃப் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்திருக்கும். எப்படி போயிருக்கணும்? இது 0, இது பை பை 2, இது பை, இது 3 பை பை 2, அப்படி போயிருக்கணும். இது டி. ஓகே, எனிவே வேற எடுக்கவே முடியாது, எந்த ஆப்ஷனையும் எடுக்க முடியாது. அதனால ஆப்ஷன் 2 இஸ் தான், 2 இஸ் பாசிபிள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பவருக்கும் டைமுக்கும் ரிலேஷன் கொண்டு வரோம். பவர் டைம், டைம் 0வா இருக்கிறப்போ பவர் ஷுட் பி மேக்சிமம். அது ஒரு ஸ்டெப்பே போதும் இந்த சம்ம சால்வ் பண்ணுற. Question number 1. A point charge Q is placed inside a cavity within a solid isolated conducting sphere. இது ஒரு conducting sphere. அதில் ஒரு கேவிட்டி இருக்கு, அதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். Qன்னு வச்சாலே பாசிட்டிவ் சார்ஜ் தான், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா இங்கே எண்டில் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆயிடும். இந்த சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் அதே Q டெவலப் ஆயிடும். இந்த நாலேஜ் வேணும். அப்போ நடுவில் we are keeping a positive charge. அந்த வால்ஸில் அந்த அந்த கேப்பில் அந்த அதோடைய கேவிட்டியுடைய எட்ஜில் நெகட்டிவ் டெவலப் ஆயிரும். அப்போ அதை சுற்றி அதே அளவு பாசிட்டிவ் சார்ஜ் Q will be develop. ஓகே, இந்த நாலேஜ் வச்சுக்குவோம். கன்சிடர் த பாயிண்ட் ஏபிசி. ஏன்றது இன்சைட் த கேவிட்டி, பின்றது அவுட் சைட் த ஸ்பியர், சின்றது அது அவுட் சைட் as shown in figure, where the magnitude of electric lines EA, EB, EC respect. The point B and C are at same distance. B-யும் C-யும் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்ட் at A will be
சம் ஃபீல் வில் பி த ஏன் இந்த டிஸ்டன்ஸை பற்றி அவன் சொல்லல. அந்த சார்ஜிலேருந்து டிஸ்டன்ஸ், அந்த சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கரா வீக்கரான்னு சொல்லிடலாம். இது ரெண்டும் அந்த சார்ஜ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கு. மிட் பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ இட் இஸ் கிளியர் இசி ஷுட் பி ஈக்குவல் டு இபி. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் ஏ இஸ் நாட் ஜீரோ, நாட் ஈக்குவல் ஜீரோ. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ, இசியும் இபியும். புரியுதா இந்த மேட்டர்? இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியல, பட் இட் இஸ் தேர் இஸ் அ வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா சார்ஜ் இருக்குது, அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது ஒரு மீடியமோ ஃப்ரீ ஸ்பேஸோ, அது ஃப்ரீ ஸ்பேஸ், அந்த பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும். சரி, அடுத்தது இது ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பியர். மிடில் பாயிண்ட்லேருந்து இந்த சார்ஜ் இஸ் ஆன் த ஸ்பியர், ஆன் த சர்ஃபேஸ். எனிவே அந்த ரெண்டு பாயிண்ட் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் Q டிவைடட் பை 4πε0 R. இந்த ஆறு இந்த ஆறு ஈக்குவல், ரெண்டு ஈக்குவலாக தான் இருந்திருக்க முடியும். ஓகே, ஆன்சர் இஸ் 2. Consider a fixed uniformly charged insulating sphere of radius R, ஒரு insulating charge sphere. ஓகே, ஒரு சார்ஜ் ஸ்பியர் இருக்கு, இதோடைய ரேடியஸ் ஆர், இதில் பிளஸ் கியூன்ற சார்ஜ் இருக்கு, இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிளஸ் கியூன்ற சார்ஜ். ஓகே, எ பாயிண்ட் சார்ஜ் ஸ்மால் கியூ, மைனஸ் கியூ வேணாம், இட்ஸ் வெரி லோ மேக்னிடியூட் வைஸ். ஸ்மால் கியூ இஸ் வெரி மச் லெஸர் than கேபிட்டல் கியூ வித் a mass m is released from rest at a distance 3r. ஸோ இது ஒரு சின்ன சார்ஜ், இதோடைய மாஸ் m, இதில் மைனஸ் கியூன்ற சார்ஜ் இருக்கு, இனிஷியலி ரெஸ்ட் அண்ட் ரிலீஸ்ட். A point charge minus q with the mass m released from rest at a distance 3r. இது rனா அப்ப இன்னும் இதிலிருந்து மொத்தத்துக்கு 2r, மொத்தத்துக்கு சென்டர்ல இருந்து 3r டிஸ்டன்ஸ். ஓகே, 3r from the center of the charge sphere. இதுல இருந்து 3r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. When the point charge reach the surface, இந்த சார்ஜ் வந்து இந்த சர்ஃபேஸ்ல ஹிட் பண்ணியாச்சு, மாஸ் வந்து ஹிட் பண்ணியாச்சு. reach the surface of the sphere its speed. இது பார்க்கறதுக்கு டிஸ்டன்ட் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் மாதிரி தெரியும், இல்லை. இது அந்த டிஸ்டன்ட் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சில் ஆல்பா பார்ட்டிக்கலை நம்ம த்ரோ பண்ணுவோம். டிஸ்டன்ட் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சில் தட் நம்ம த்ரோ பண்ண கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது அப்படி இல்லை, இட் இஸ் ரெஸ்ட் ஓவர் ஹியர். அப்போ initially the total energy initially will be potential energy between these two charges. Total energy final will be potential energy இருந்திருக்கும், kinetic energy இருந்திருக்கும். புரியுதான் பாரு? அப்போ இனிஷியல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி ஈக்குவல். அப்போ இனிஷியலா என்ன, இது ரெண்டு கடையில் பொட்டன்ஷியல் எனர்ஜி. Potential energy between the charge is 1 by 4 pi epsilon naught. ரெண்டு கடல் இருக்க டிஸ்டன்ஸ் 3r. ரெண்டு கடல் இருக்க சார்ஜ் q into small q மைனஸ், ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ். இதான் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி. புரியுதா? இது ரெண்டு கடல் இருக்க பொட்டன்ஷியல். ஏன்னா அந்த இடத்துல அப்போ ரெஸ்ட்ல இருக்கு, கைனடிக் எனர்ஜி 0. அடுத்தது, when it reaches, it has kinetic energy of mv squared. அந்த v தான் கேட்டிருக்கு, மைனஸ் இங்க வந்தோடனே அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அது அதே தான் மைனஸ். ஏன் மைனஸ் போட்டோம்னா இந்த மைனஸ் தான், q by 4 pi epsilon naught small r, சாரி r, இந்த டிஸ்டன்ஸ் r plus rன்னு போடலாம். ஆனால் அந்த r ரொம்ப ஸ்மால் ஆக்கிட்டாங்க. தட் r is small. என்ன ரேடியஸ்ன்ற கான்செப்டை அவன் கொடுக்கல,
அந்த மாஸுக்கு ரேடியஸை பற்றி கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம அதை பற்றி நெக்லிஜிபிள் பண்ணலாம். இப்போ இட் ரீச் வித் டிஸ்டன்ஸ் ஆர் தான். சரி, இப்போ ஆஃப் எம்வி ஸ்கொயர்டை வெளியே எடுத்துருவோம். அப்போது ஆஃப் எம்வி ஸ்கொயர்டை வெளியே எடுத்துரு. இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போது q q பை 4 பை எப்சிலான் நாட் ஆரை காமனாக எடுத்தோம்னா -1/3 இருக்கும். இதில் -1/3 இது +1 மற்றெல்லாம் அவ்வளோதான். சரிதானே? +1 இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுனால +1 ஆயிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். சரி, அப்போ இதில் என்ன கேட்டிருக்கு? when the point charge reaches the surface, its speed, velocity தான் கேட்டிருக்கு. ஸோ இந்த டேர்ம் 3 -1 இப்போ 2/3 மாறிடும். அப்போ v squared will be equal to 2 into qr divided by 4 pi epsilon naught r into 2/3. அப்போ 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் ஆயிரும். 2 into 2 4 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து v will be whole root of, மேலே வெறும் qr தான் இருந்திருக்க முடியும். டினாமினேட்டரில் 3 pi epsilon naught m into r. எங்கே m வந்துச்சு? இந்த m டினாமினேட்டருக்கு வந்திருக்கணும்ல, m into r. The answer. So the option is 3. Q divided by QQ divided by 3 pi epsilon naught mr. இது ஆன்சர். ஓகே, ஈஸியான கொஷன், புரிஞ்சு போடணும். இது நம்ம புஷ் பண்ணல, அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இனிஷியலாக அது ரெண்டு கடலை பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருந்துச்சு. when it touches here kinetic, at the moment when it touches kinetic energy உண்டு, பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். இது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, when it final energy is potential energy plus kinetic energy. இது kinetic energy, potential energy ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கலை தான் எடுக்கிறோம். வியை மட்டும் வெளியே எடுத்தா இந்த ஆன்சர் வந்துருச்சு. In Geiger-Marsden experiment, the number of scattered alpha particle n of theta plotted as a function of scattering angle. இந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிளுக்கும் n of thetaக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா, directly proportional to 1 by sin to the power of 4 theta by 2. இந்த ஒரு ரிலேஷன் இருக்கு. ஆக்சுவலாக இந்த கிராஃபை பொறுத்தவரை which of the following options represent the correct plots? உனக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தெரியும், மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் scattered directly. அப்போ தீட்டா 0 இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த வில் பெனிட்ரேட் மேக்சிமம். அப்போ ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்பர் வில் டிகிரீஸ். ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சு, அதே தான் தீட்டா தீட்டா 0ன்னு வச்சுக்குவோம், sin 0 0, n will be maximum. ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்தது sin 30, ப்ராக்டிக்கலாக வெறும் sin தீட்டா வச்சுக்க, sin 30 1/2. இது இன்க்ரீஸ் ஆக இது டிகிரீஸ் ஆகும். அப்போது இதுதான் கிராஃபாக இருந்திருக்க முடியும். ஆஸ் த ஆங்கிள் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம் ஸ்கேட்டரிங் வில் டிகிரீஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் பெனிட்ரேட் இன்ட்டு, நம்ம படிச்சிருப்போம் தியரியில், most of the alpha particles just penetrating into the gold foil. A little number of alpha particles scattered. Very, very little number of retraces. அதான் இது 180 டிகிரினா ரிட்டர்ன் ஆகுது ரொம்ப லெஸ் நம்பர், லீஸ்ட் நம்பர் வில் ரீட்ரேஸ், ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இதான் கிராஃப் தான் இருந்திருக்க முடியும், மற்றதெல்லாம் நாட் பாசிபிள். இது புக்கில் இருக்கு இந்த கிராஃப். Consider two circuits A and B. இது A circuitன்றாங்க, இது B circuitன்றாங்க. Each having two resistors. One of them has positive temperature coefficient resistance plus alpha, while other, இது வந்து plus alpha. அடுத்தது negative temperature coefficient minus alpha.
Okay, as shown in figure. The current through these circuits are denoted as IA, IB. இது IA, இதில் travel ஆகுது IB. The initial temperature of the resistance of the two resistors is R naught. Okay, as the temperature increases, the correct option describes the variation of current in these circuits. நல்ல கொஸ்டின் இது. இது பாசிட்டிவ், உனக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பற்றி படிச்சிருப்ப. As the temperature increases, resistance also will increase. அதான் RT. So R naught, sorry, as the temperature increases, positive temperature coefficient material, resistance also will increase. 1 plus alpha T. இது positive temperature coefficient material. அடுத்தது negative temperature coefficient, as the temperature increases, resistance of the material will decrease. First case ரொம்ப simple, ரெண்டு series. Effective resistance is R equal to R1 plus R2. Temperature கூட கூட R1 குறையும், இது R1, R2 கூடும், மொத்தத்தில் R is constant. ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாரு. இதோடைய ரெசிஸ்டன்ஸ் கூடும், இதோடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும், மொத்தத்தில் ரெண்டையும் ஆட் பண்ண ஆர் என்ற கான்ஸ்டன்ட் தான் இருந்திருக்க முடியும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போது இந்த ஆப்ஷன் தான் வரவே முடியும். இதெல்லாம் சான்ஸே இல்லை. இது வர சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஃபோர்த் ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். செகண்ட் கேஸ், இதில் தே ஆர் பேரலல். உனக்கு பேரலல் வந்துருச்சுனாலே, சரியா, பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகுது. எனிவே தே ஆர் பேரலல். 1 by R effective will be equal to 1 by R1 plus 1 by R2. Anyway, when resistance are parallel, the effective resistance is lesser than the least. அப்போ இந்த ரெண்டை விட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்க முடியும். அப்போ I will be equal to V by R effective. கட்டாயம் R effective is lesser than the individual resistance. அப்போ கட்டாயம் IB will be greater while IB increases. நம்ம பற்றி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனிவே இது ரெண்டில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிகிரீஸ் ஆக போகுது. இது இன்க்ரீஸ் ஆகுது, இது டிகிரீஸ் ஆகும். வாட் எவர் இட் மே பி, R1 decreases, R2 increases. Anyway, R effective will be lesser than the least. கட்டாயம் R effective will be ரெண்டை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். அப்போ அதில் கரண்ட் போனது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதில் வந்திருக்க முடியும். இது சான்ஸ்லெஸ். Consider sigma S KB B represents Stephen's-Boltzmann constant. Stephen constant, இது வெறும் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இது வெயின் கான்ஸ்டன்ட். இந்த மூணுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா தெரியணும். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி டைமென்ஷன் ஆஃப் இதை கேட்டிருக்கு. சிக்மா கேபி தான் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் -1. இது பின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஸ்டீஃபன்ஸ்லாம் எங்கே வருது? எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் per unit area equal to sigma into t to the power of 4. The sigma உடைய dimension energy m L squared t to the power of -2 divided by இது t, இது L squared by இது temperature Kelvin வச்சுக்கலாம், k to the power of 4. இப்போ இதை நம்ம simplify பண்ணா sigma உடைய dimension கிடைச்சிரும். L squared cancel ஆயிடுச்சு. But t m t to the power of -3 ஆயிடுச்சு, k to the power of -4. இதா டைமென்ஷன் ஆஃப் சிக்மா, ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். m t to the power of -3, k to the power of -4. ஓகே, அடுத்தது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எப்படி எழுத போறோம்னா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ மாலிகுல் ஈக்குவல் டு 3/2 kT. இந்த ஃபார்முலா வச்சு நான் K எடுக்க போகிறேன். போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் K will be kinetic energy m L squared
t to the power of minus 2 energy by t Kelvin. அப்போ இதோடைய டைமென்ஷன் m L squared t to the power of minus 2 k to the power of minus 1. Clear ஆயிடுச்சா? So ml squared t to the power of minus 2 k to the power of minus 1. அடுத்தது Wien's law. Wien's law என்னன்னா wavelength is equal to a by t. அப்ப a அதுதான் Wien's constant which is meter Kelvin. அப்போ L t. அவ்வளவுதான். a உடைய டைமென்ஷன் L into t. இவ்வளவுதான் இதோடைய டைமென்ஷன். சரி, இப்போ மூணையும் இங்க கொண்டு வருவோம். சிக்மா அப்படியே எழுதிக்கலாம். m t to the power of minus 3 k to the power of minus 4 into இது டினாமினேட்டர்ல எழுதிடலாம். ஏன்னா -1 அதனால டினாமினேட்டர் எழுதிடலாம். which is m L squared t to the power of minus 2 அடுத்த k to the power of minus 1. இது நியூமரேட்டர்ல எழுதிரு L t. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். mm கேன்சல், m இருக்கக்கூடாது. L ஸ்கொயர்ட் L ஒன்று கேன்சல் ஆயிருது. L to the power of minus 1 இது -1 வரும். இது t to the power of minus 1 வரணும். t to the power of minus 1. அடுத்தது k to the power of இது மேலே வந்தால் +1 ஆயிரும். -3. அப்போ L to the power of minus 1 t to the power of minus 1 k to the power of minus 3. இதுதான் ஆன்சராக இருந்திருக்க முடியும். கே என்னமோ சின்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க. தப்பு பண்ணி இருந்திருக்கோம். இது எல் இது இருக்குல்ல வீன்ஸ் கான்ஸ்டன்ட், இது கே, டெம்பரேச்சர் இஸ் கே. அப்போ கே, அப்போ இது கே டு த பவர் ஆஃப் 2 ஆயிரும். அப்போ கே டு த பவர் ஆஃப் 2 வில் பி த ஆன்சர். ஓகே, இது ஒரு கே மேலே வந்தால் கே டு த பவர் ஆஃப் 1, இது ஒரு கே, கே ஸ்கொயர், கே டு த பவர் ஆஃப் -4ல் -2. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். கேர்ஃபுல்லாக போட்டேன்னா கரெக்டாக போட்டுடலாம். An electromagnetic wave traveling in lossless dielectric medium. Okay, having dielectric constant epsilon r value கொடுத்தாச்சு 9, has a electric field x-axisல இருக்கு, direction of propagation z-axisல இருக்கு, புரிஞ்சுக்கணும் இதுல, and positive z-axisல போயிட்டு இருக்கு. E0 is the amplitude, k is the wave vector. Okay, among the following option incorrect choice. The speed of electromagnetic inside is, இதுல velocity of the medium equal to velocity of the light divided by epsilon r into mu r. Mu r is equal to 1 for a free space. So, other lossless medium. Appo V will be equal to 3 into 10 to the power of 8 divided by root 9 into 1. 3 cancel ஆகி 10 to the power of 8 meter per second தான் velocity. இதில் என்ன ப்ராப்ளம்னா இதில் தான் எல்லாமே விதிப்பாங்க. வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வெறும் கேன்னு கொடுத்துட்டாங்க, கே வேல்யூ கொடுக்கல. 2π/λ, கேன்றது 2π/λ என்ன வேல்யூன்னு தெரிஞ்சதுன்னா இது ரெண்டையும் வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். கேவும் ஒமேகா வச்சு ω/k போட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இது அப்படி கொடுக்காம இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த சம்மில் ஆக்சுவலாக நார்மலாக இதில் ஈஸியாக கேட்கறதா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை வச்சுருக்காங்க. லாஸ்லெஸ் டயலெக்ட்ரிக் மீடியம், ட்ராவலிங் இன் அ லாஸ்லெஸ் டயலெக்ட்ரிக் மீடியம், having dielectric constant, that means magnetic field is free space. Relative permeability of free space is 1. அதை வச்சு இந்த சம் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுது. அடுத்தது, the wavelength of electromagnetic wave inside the medium is 300. velocity தெரிஞ்சிச்சுன்னா v equal to λ by t போட்டுடலாம்.
இந்த செகண்ட் பார்ட்ல t கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா இஸ் நத்திங் பட் 2 pi into 10 to the power of 6. கரெக்ட் தானே? இது ஒமேகா t தான். which is equal to 2 pi by t. ஒமேகா equal 2 pi by t. 2 pi cancel ஆயிடுச்சு. but t will be equal to 10 to the power of minus 6. அப்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். lambda is 10 to the power of 8. t is 10 to the power of minus 6. அப்போ t is 10 to the power of 2 pi omega equal to 2 pi into 10 to the power of 6 which equal 2 pi by t equal 10 to the power of minus 6 v equal to lambda by t. உனக்கு என்ன வேணும்? lambda தான் வேணும். நல்லா கவனிக்கணும். lambda is equal to v into t. v வந்து 10 to the power of 8, t வந்து 10 to the power of minus 6 which is equal to 100. இங்க கொடுத்தது 300, அதான் தப்பு. அப்ப 2 is the wrong answer. அடுத்தது the magnetic field. magnetic field உடைய நல்லா கவனிக்கணும். இது x, magnetic field y, direction of propagation z. அப்ப இது y axisல போகுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். y axisன்றது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் v equal to E0 by B0. B0 வெளியே எடுத்தேன்னா E0 by v அதுவும் போட்டிருக்காங்க. V0. ஸோ B0 by vல இது E0 by v. சரிதானா? E0 by v. அதனால ஆக்சுவலாக அப்போ இதுவுமே ராகா கொடுத்துருக்காங்க. எனிவே அவங்க எதிர்பார்த்தது இந்த கொஸ்டின் தான். இதில் E0 கொடுக்க தப்பு பண்ணியிருக்காங்க. த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் ப்ளஸ் செட் டைரக்ஷன். அது கரெக்ட் தான். ஸோ இது E0 கொடுத்துருக்கணும், அதை B0 கொடுத்தது தப்பு. எனிவே அவன் இந்த சம்மில் அவன் எதிர்பார்த்தது 2 தான் ஆன்சர்னு. சரி, எனிவே 2 and 3 கேன் பி கிவன் மார்க்ஸ். ஏதாவது 2 or 3 போட்டவங்களுக்கு கொடுக்குற சான்ஸ் இருக்கு. இதில் ஒன் மோல் ஆஃப் ஐடியல் மோனோஅட்டாமிக் கேஸ் கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்போ மியூ வில் பி ஈக்குவல் டு 1 மோல். Monoatomic gas undergoes cyclic process as shown in figure. The total heat energy supplied. Heat energy supplied is U plus W. இது closed system இருந்துச்சுனாலே the total internal energy is 0. Work done. Work done is nothing but area enclosed by PV diagram. அப்போ ஏரியா கண்டுபிடிச்சா போதும், அதான் work done. Work done will be equal to Q. Work done கண்டுபிடிச்சா போதும், area enclosed. Area enclosed by A, B, C, D, A. இது rectangle தான், length into breadth. So 2 to 5, 3. The difference 3 தான். 3. இந்த difference வந்து 100 to 300 ரெண்டு SI யூனிட்ல இருக்கு. நீங்க ஒன்றும் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். இன்டு இது 200. சரிதானா? அப்போ which is equal to 600 joule is the answer. Energy equal to work done, which is 600 joule. ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். Consider that an electron is revolving in the excited state of hydrogen atom with a velocity. இதில் ரெண்டு ப்ராப்ளம். ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றது கொடுத்துட்டாங்க, z is equal to 1. எந்த ஆர்பிட்ல சுத்துச்சுன்னு சொல்லல. எலக்ட்ரான் ரிவால்விங் என்ன எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் ஆர்பிட்டா தேர்ட் இது கொடுக்கல, வெலாசிட்டி கொடுத்தாச்சு. the radius of that orbit, as revolve ஆன ஆர்பிட்டோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, which is x into 10 to the power of minus 9 meter. x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். டேக் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்தாச்சு, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் 1/4 pi epsilon naught. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா centripetal force is equal to electrostatic force Q1 Q2 by 4 pi epsilon naught r square. அது ஆர் எந்த ஆர்பிட் நமக்கு தெரியாது, ஆர் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன கேட்டிருக்கு? எக்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ எடுக்கணும், ஆர் வேல்யூ எடுத்து
ஆர் வேல்யூ எக்ஸ் கண்டுபிடிச்சலாம். அப்போ ஆரை வெளியே எடுத்தேன்னா இது இ ஸ்கொயர் 1/4 pi epsilon naught 9 into 10 to the power of 9 by m into 9.1 into 10 to the power of minus 30. 9.1 9 தான் கொடுத்துருக்காங்க. 9 தான் கொடுத்துருக்கு. 9 வச்சுக்கலாம். 9 into 10 to the power of minus 31 into v squared. அந்த v squared பண்ண இந்த ரூட் போயிரும். 25.6 into 10 to the power of 10 மாறிடுச்சு. இந்த ஆரை நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதை which is equal to in 10 to the power of x into 10 to the power of 9 போட்டு minus 9 போட்டு x வெளியே எடுத்துடலாம். ஓகே, e squared வந்து 1.6 the whole square. 1.6 the whole squared is 16 256 2.56 into 10 to the power of minus 19 38 minus 38. Okay, into 9 into 10 to the power of 9 to the power of 9 divided by 9 into 10 to the power of minus 31 into 25.6 into 10 to the power of 10. The powers எடுத்துருவோம். இது minus 21, numerator போனோம் plus 21 plus 30, அப்போ minus 8 மட்டும் பேலன்ஸ். சரி, இதுல 2 இது ஒரு 10 டினாமினேட்டர் வந்துருது. 10 9 கூட கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் பார்த்தா வேற ஒண்ணுமே இல்லை. 1 into 10 to the power of minus 9 தான் இருக்கு. The answer should be equal to 1. அவ்வளோதான். வெரி ஈஸி கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். இதை நம்ம தப்பை என்ன பண்ணுவோம்னா, வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் nth ஆர்பிட், ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் nth ஆர்பிட் நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருப்போம். அந்த ஃபார்முலா வச்சு செஞ்சீங்கன்னா தப்பாயிரும். செய்யலாம், அது ஆர்டர் கொடுக்காதான் பிரச்சனை. எத்தனாவது ஆர்டர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மெத்தடில் போடுறதா இந்த சம் பெட்டர். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய வேண்டியதா, வேற வழி இல்லை. A car travels on a circular racetrack, radius touch 50 meter, which is banked at an angle theta. If the car travel with a speed 10 meter per second, then wear and tear of the tire is minimum. It's a minimum condition. Taking the acceleration due to gravity to be 10 meter per second, the value of theta. உனக்கு ஃபார்முலா தெரியும். tan theta is equal to v squared by rg. இதுதான் condition for the car going in a inclined road without skidding. இதுதான் கண்டிஷன். இதை நம்ம டெரைவ் பண்ணல, நேராக ஃபார்முலா எடுத்துட்டோம். theta will be equal to tan inverse of v வந்து 10 squared 100 divided by r வந்து 50 meter into 10 acceleration due to gravity. ஓகே, acceleration due to gravity நம்ம 10 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் கால்குலேட் பண்ணலாம். 1 2 கேன்சல். அப்போ theta is tan inverse of 1/5 is the answer. ஈஸியான கொஸ்டின். 3 identical PN junction D1, D2, D3 are connected across the battery are shown in D1, D2, D3 are across. Okay. The width of the depletion region is D1, D2, D3 are W1, W2, W3. Okay, respectively. Then the correct option is உனக்கு forward biasல இருக்கிறப்போ with will degrees. அப்போ W1 will be lesser. ஏன்னா it is in forward bias. Positive, positive. Forward width is less. இதுல normal width W2 என்ன கரண்டே இதுல பாஸ் ஆகல, நார்மல். இதுல ரிவர்ஸ் பயாஸ்ல width will increase when it is connected the reverse bias. W3 is high. இந்த நாலேஜ் வச்சு நம்ம போட்டுடலாம். So W1 should be lesser. Less.
இதுவும் சான்ஸ் இல்லை. W1 W3 ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இல்லை. W2 லெஸ் தென் W1 கிடையாது. W1 தான் லெஸ். அப்போ W2ஓட லெஸ். W3 will be more than W2. அப்போ ஆப்ஷன் 3 தான். புரியுதான்னு பாருங்க. இது நார்மல், இது ஹை. அப்போ W3 should be high. இது அடுத்தது, இது மூணாவது. இட்ஸ் a lowest value. So third option is correct. The following table present the part of electromagnetic spectrum and their corresponding major application. Microwave. P. Microwave is used for warming the food. Good. 2. Ultraviolet ray, purifying water. Gamma ray, cancer. Radio wave for communication. AM, S is 3. அப்போ ஆப்ஷன் P1, P2, Q1, R4, S3 இது ஆன்சராக இருந்திருக்க முடியும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். Bob B of mass M, Bob B of mass M at rest is hanging vertically from a ceiling via massless string of length 10 meter. Okay, as shown in the figure. Point mass A of mass M, ரெண்டு மாஸ் ஒன்று. ஆனால் மாஸ் பாயிண்ட் மாஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இது பாபு. Anyway, both are mass same. Traveling horizontally at a speed 10 meter per second. Okay, hits the bob elastically. That means no loss of energy. The bob B rises to height H. இது ஒரு particular height rise H. Meter after the collision. Take the acceleration. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Kinetic energy of the bob A, kinetic energy of the bob A equal to potential energy of the bob B, which is equal to mgh. ரெண்டு பாபுடைய மாசும் ஈக்குவல். உனக்கு ஹைட் தான் வேணும். h will be equal to v squared by 2g. v is given. It is coming the velocity 10 100 மாறுது. 10 squared. 2 into 10. 10 cancel ஆயிடுச்சு. அப்போ 5 meter ரைஸ் ஆயிருக்கும். Answer is 5 meter. It rise to a height of 5 meter is the answer. Very simple question. 5 meter. An ideal gas is made of polyatomic molecule. Polyatomic molecule na translational, rotational, vibrational. Okay. Each molecule has 3 translational, 3 rotational, and F number of vibration. F number of vibration. இதில் புரிஞ்சுக்கணும், ஒரு வைப்ரேஷன் இருந்தால் கைனட்டிக் எனர்ஜி மோடு இருக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மோடு சேர்ந்தால் தான் ஒன் வைப்ரேஷன். ஓகே, போட்டு பார்த்துருவோம். த ரேஷியோ ஆஃப் சிபி பை சிவி, அதான் காமா கொடுத்தாச்சு 8/7. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப். எவ்வளவு வைப்ரேஷனல் மோடு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கமான், கமிங் டு த ஃபார்முலா. நம்ம காமாவுக்கும் எஃப்க்குள்ள ரிலேஷன் சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் டிவைட் த்ரோட் பை சிவி, சிவி டிவைடட் பை சிவி. அப்போ காமா minus 1 equal to R by CV. General formula is F by 2 R. அப்போ F by 2 R. RR cancel ஆயிடுச்சு. அப்போ F by 2 total number of degree of freedom equal to 1 by gamma minus 1. அப்போ F will be equal to 2 by gamma minus 1. இது டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதை வேணால் நம்ம கேபிட்டல் எஃப்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கேஸில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பாலிஅட்டாமிக் கேஸ். அப்போ 2 டிவைடட் பை
Gamma is nothing but 8 by 7 minus 1, which is, so 8 minus 7 by 7, but 2 into 7 by 1. அப்போ 14 வந்துருச்சு. கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ மொத்தம் 14. Total degree of freedom. So each molecule 3 degree of freedom. Now vibrational mode. அப்போ total degree of freedom. So total number வந்து 40. இதுல 3 translational, 3 rotational, 6 போயிருச்சுன்னா 8 degree of freedom இருக்கு. நல்லா கவனிக்கணும் இது F. அப்போ small f number of degree of freedomன்றது F will be equal to எத்தனை டிகிரி இப்போ வந்து for vibrational mode F is 8. ஆனா F by 2 தான் number of degree of freedom. 8 by 2 is 4. ஏன் divided by 2 போட்டோன்னு ஒரு கொஸ்டின் வரலாம். இது எப்படின்னா 2 சேர்ந்தா தான் ஒரு டிகிரி. இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல 8 இருந்தா 4 தான். ஏன் சார்? இதுல வந்து 2 மோடு உண்டு. கைனெட்டிக் எனர்ஜி, இந்த வைப்ரேஷன்ல மட்டும் கைனெட்டிக் எனர்ஜி தனி மோடு இருக்கும், பொட்டன்ஷியல். அதனால தான் மொத்த டிகிரி அது அந்த 2 சேர்ந்தா தான் 1. ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன் வைப்ரேஷன் மோட். அப்போ 8 மொத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதில் 4 டிரான்ஸ்லேஷன், 4 கைனெட்டிக் எனர்ஜி மோட், 4 வைப்ரேஷனல் மோட். அப்போ ஒரு கைனெட்டிக், ஒன் வைப்ரேஷன், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி செய்தால் தான் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன் வைப்ரேஷனல் மோட். அதனால தான் டிவைடட் பை டோட்டல் டிகிரியை வந்து டிவைடட் பை 2 போட்டால் நவ் 4 வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் தேர். அப்போ 4 இஸ் த ஆன்சர். இது கொஞ்சம் இந்த பாயிண்ட்ல எல்லாம் தப்பு பண்ணுவாங்க, கிளியர் ஆக்கிக்கோ. அப்போ வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தில் 2 சேரணும். கைனெட்டிக் எனர்ஜி மோடும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மோடும் சேர்ந்தா தான் அது ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமாக மாற முடியும். அப்போ மொத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 8 இருந்துச்சு. அதில் 4 கைனெட்டிக் எனர்ஜி, 4 பொட்டன்ஷியல் எனர்ஜி, 2 சேர்ந்தா தான் ஒரு வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மாறும். அதனால தான் டிவைடட் பை மொத்த வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 4. ஓகே, தேங்க்யூ.